இந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துளையெடுத்து தேசமுயதில் தொண்ட தொகைமன் பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை மணங்குவாம் தூக்குசி திருத்தொண்ட தொரிவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் சேக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழி அமுடனமர் தண்டனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் நீல் நெடுங்கண்ணி அம்மையுடனவர் அருள்தரும் அண்டமுழுதுடையார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கணங்களாலே வணங்கி உரையாசிரி சிவக்கணையாவுடைய திருவடிகளை நேல நினைந்து அடியாருடைய ஞானசிரி பெருந்தகையார் விஜயமங்கல சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை மனமொழிமைகளாலே வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய தொண்ட புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணம் சிந்திச்சுட்டு இருக்கிறோம். இருக்கிறதுலே ரொம்ப சேக்கிழார் பெருமானே என்ன சொல்வார்னா, ஒரு மன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் அப்படி. தடுத்தாட்கொண்ட புராணத்தில் நின்று போன கல்யாணம் தானே அது. சாமி எதுக்கு வராரு, அவர் அந்த திருமணத்தில் தடுத்தாட்கொள்வதற்காக மேலே சொல்லிட்டு வந்தார் இல்லையா. மேலே என்ன சொன்னார், அந்த ரெண்டு பெண்களை பார்க்கிறார், கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய ரெண்டு பெண்களை பார்க்கிறார். எதுக்காக பார்த்தார் அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் அங்கேயே சொல்றார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கணினார். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய ஒருத்தர் கீழே அனுப்புறதுன்னா ஏதாவது ஒரு காரணம் வேணும். ஒருத்தர் டீ ப்ரொமோஷன் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு ரீசன் வேணும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால் சாமி அந்த ரெண்டு பேர்த்தையும் பார்க்கறது கூட எதுக்காகன்னா நாமெல்லாம் உய்வடையணுங்கிறதுக்காக. சுந்தரர் இந்த உலகத்தில் பிறந்ததுனால தான் நம்ம உய்வடையணும். இந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் மண்ணுலகத்தில் பிறந்ததுனால தான் பெரிய புராணம் நமக்கு கிடைச்சது. 63 நாயன்மார்னா யாருன்னு தெரிஞ்சது, தொகையடியார் 9 பேரை தெரிஞ்சது. அதனால் மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர அப்படிங்கிறத அங்கேயே சொல்கிறார். சரி, அங்கே என்ன சாமிகிட்ட என்ன சொல்லிட்டு வர்றார் அப்படின்னா, அந்த ரெண்டு பெண்களை பார்த்த உடனேயே பெருமான் சொல்கிறார், மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்து அணைவாய் அப்படின்னார். அந்த ரெண்டு பெண்களை நீ பார்த்துட்ட, அந்த ரெண்டு பெண்களும் மண்ணுலகத்துக்கு வருவாங்க, அந்த ரெண்டு பெண்களோட நீ காதல் இன்பம் அனுபவித்து அதற்கு பிறகு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிடுறார். அப்போது சுந்தரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ரெண்டு பெண்கள் எனக்கு யாருன்னு தெரியாது சாமி, மண்ணுலகத்துக்கு போனால் இங்கே நடந்ததெல்லாம் அங்கே ஒன்றும் ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடும். வேறொரு பெண்ணிடத்தில் என்னுடைய மனம் செல்லுகின்ற பொழுது நீங்கள் என்னை தடுத்தாட்கொள்ளணும். அதான் சொல்கிறார், மையல் மானுடமாய் மயங்கும் வலி ஐயனே என்னை தடுத்தாட்கொள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அப்படி வருகின்ற பொழுது மண்ணுலகத்தில் சுந்தரமூர்த்தி சாமிகள் நாவலூரில் ஒரு ஆதிசைவ குடும்பத்தில் பிறக்கிறார். அதற்கு பிறகு பரவிநாச்சியார் திருவாரூரில், கமலினி பரவிநாச்சியாராக திருவாரூரில் அவதரிக்கிறார். அதே மாதிரி அணிந்ததை சங்கிலி நாச்சியாராக ஒற்றியூரில் அவதரிக்கிறாங்க. இப்போ நடக்கக்கூடிய கல்யாணம் அது ரெண்டு பேருமே இல்லை. இது சடங்கவி சிவாச்சாரியருடைய மகள். இந்த திருமணம் தான் கோத்தர முறைப்படி, அவங்க கோத்தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிவாச்சாரியர் கோத்தரத்தில் சடங்கவி சிவாச்சாரியருடைய மகளை பேசி முடிக்கிறாங்க. ஆனால் இந்த பெண் அந்த ரெண்டு பெண் அல்ல. அதனால் சாமி தடுத்தாட்கொள்வதற்கு கிளவேதியில் வரப்போகிறார். இனி அப்படி வருகின்ற பொழுது அதை சொல்ல போகிறார் சேக்கிழ பெருமான். அந்த நின்று போன திருமணத்தை தடுத்தாட்கொண்டு அதை சொல்ல போகிறார். சொல்கிறதுக்கு முன்னாடியே சேக்கிழ பெருமான் எப்படி உள்ளே போவார் அப்படின்னா, அதாவது ஒரு மன திறத்தின் அங்கில் நிகழ்ந்தது மொழிவேன். மொழிவேன் என்ன, எதிர்காலம், இனிமேல் தான் சொல்ல போகிறேன், ஆனால் உயிர்ந்தேன் அப்படிங்கிறார். சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் உய்வடைந்தார். அப்போ தடுத்தாட்கொண்ட புராணம் கேட்டால் உய்வு கிடைக்கும், சொன்னால் உய்வு கிடைக்கும், சிந்திச்சா உய்வு கிடைக்கும். தடுத்தாட்கொண்ட புராணத்துக்கு அவ்வளவு ஒரு திருவருள் நிரம்பியது தடுத்தாட்கொண்ட புராணம். ஏன்னா பெருமானே கிழவேதியராக இந்த புராணம் முழுக்க சாமி இருக்கிறார் கூட. எல்லா பக்கம் சுந்தரருக்கு எங்கெங்கெல்லாம் பெருமான் வராரு அப்படிங்கிறது இதில் இந்த இடத்துல தடுத்தாட்கொள்றதுக்கு வராரு. அதே மாதிரி சித்தவட மடத்தில் திருவடி கொடுக்குறாரு, சிதம்பரத்தில் அந்த காட்சி கொடுக்குறாரு, மீண்டும் திருவாரூரில் அப்படியே தோழராக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்படி இந்த புராணம் முழுக்க பெருமான் அடிக்கடி வர்றதுனால இந்த புராணத்தை சிந்திச்சா போதும், நம்ம நினச்சா போதும், கண்டிப்பாக நமக்கு உய்வு கிடைக்கும் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் ஒரு மன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் அப்படின்னு சொல்ல போகிறது. அதே மாதிரி கணப நாயனாருடைய புராணத்தில் வருங்க, கான்வேட்டை தனியாடி செய்வண்ண திறமொழிவேன் தீவனையின் திறம் ஒளிவேன் அப்படின்னு அவர் செஞ்சதை அந்த வேட்டையாடி சாமிக்கு நிவேதனம் பண்ணார் பார்த்துங்க. அதை சொல்ல போகிறாராம். சொல்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய வினையெல்லாம் ஒழிஞ்சிருச்சு அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். செய்வண்ண திறம் மொழிவேன் மொழிவேன், அப்புறம் தீவனையின் திறம் ஒளிவேன், ரெண்டும் மொழிவேன்கிற மாதிரி தான் வரும்.
முதல்ல சொல்றது சொல்லுவது, ரெண்டாவது சொன்ன மொழிவேன் அப்படிங்கிறது ஒளிவேன் அப்படிங்கிறது. தீவினையின் திறம் ஒளிவேன், இன்னும் சொல்லலை. செய்வண்ண திறம் ஒளிவேன், தீவினையின் திறம் ஒளிவேன் அப்படின்னு. அப்போது ஒரு சில இடங்கள் எல்லாம் சேக்கிழார் பெருமானே என்னுடைய வினை ஒளிந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் தர்த்தாட்குண்ட புராணம் 1. அதில் முதல் பாட்டில் திருமுனைப்பாடி நாட்டினுடைய சிறப்பு சொல்கிறார். 2வது பாட்டில் நாவலோரை பற்றி சொல்லுகின்றார். 3வது திருப்பாடலில் தான் அவர் அவதரித்ததை சொல்கிறார். மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலன்னார். உலகத்திலே ஒரு உயர்ந்த குலம் என்னன்னா ஆதிசைவ குலம் தான், அதுக்கு மேலே உயர்ந்த குலம் இல்லை. அவங்களுடைய தொண்டை என்ன, மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலம் அப்படின்னு. அவங்களுக்கு அதற்காகவே இந்த மண்ணுலகத்திலே அவதரித்தவர்கள் ஆதிசைவர்கள். அதான் அப்படிப்பட்ட குலத்தில் அவதரித்தவர் சுந்தரமூர்த்தி சாமி. அதான் மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி ஒரு சொல்ற மேம்படு சடையனாருக்கு ஏதமிழ் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்வால் தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் என்று சொல். உலகம் உய்யும்படியாக அவதரித்தவர் சுந்தரமூர்த்தி சாமிகள். உலகம் உயர்றதுன்னா எதற்காக, எப்படி உலகம் உய்தது? திருத்தொண்ட தொகை கொடுத்ததுனால அந்த உலகம் உய்தது. அதான் தீதில்லா திருத்தொண்ட தொகை தர என்று சொல்லுவார். அப்படி அந்த குலத்திலே தோன்றி அவதாரம் செய்தவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள். இப்போ எங்கே இருக்கிறாரு? நாவலூரில் ஒரு ஆதிசைவ குடும்பத்தில் சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் மகனாக பிறந்திருக்கிறார். இப்போ குழந்தை அப்படி தெருவில் விளையாடிட்டு இருக்குது. எத்தனாவது பாட்டு பார்க்கணும்? 6வது பாட்டு. இப்போ அந்த குழந்தை சிறுதேர் உருட்டி விளையாடுறது. இப்போ நம்ம ஆரூரன் மாதிரி, நம்ம உம்மையவள் மாதிரி, அந்த மாதிரி குட்டிகள்லாம் அப்படி விளையாடிட்டு இருக்கிறார். அவர் தேர் உருட்டி விளையாடுறது 2 வயசுலேருந்து ஒரு 3 வயசு வரைக்கும் அப்படி தேர் உருட்டி அந்த தெருவில் விளையாடிட்டு இருக்குது நாவலூரில். அப்படி விளையாடிட்டு இருக்கிற பொழுது நரசிங்க முனைய நாயனார் அரசர், அவருக்கு குழந்தை இல்லை. அதனால் அவர் பார்க்குறாரு அந்த குழந்தை நல்ல அவர் மனசுக்கு ரொம்ப கவர்ந்து அப்படிங்கிற குழந்தை அழகு, சுந்தரம்னாவே அழகு தானே. அந்த சுந்தரருடைய அழகை பார்த்து இந்த குழந்தை யாருன்னு கேட்குறாரு. சடையநாயனாருடைய குழந்தை, இசைஞானி சடையநாயனார் குழந்தைன்னு சொன்ன உடனே நேராக சடையநாயன்கிட்ட போய் கேட்குறாரு அரசர், இந்த குழந்தையை நாங்கள் எங்களுடைய அரண்மனையில் வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அரசர்களுக்கும் அந்தணர்களுக்கும் அந்த காலத்தில் ஒரு நட்பு இருந்திருக்குது. அதன் மகன்மை கொண்டார். மகனாக ஒரு காதல் பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவரும் கொடுத்துட்றார், சரி வளரட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றார். இப்போ சுந்தரர் அதான் அன்பினால் மகன்மை கொண்டார் என்று சொல்கிறார். அந்த 5வது பாட்டில் அப்படித்தான் சொல்கிறார். நரசிங்க முனையர் என்னும் நாடுவாள் அரசர் கண்டு பரவரும் காதல் கோர பயந்தவர் தம்பால் சென்று, பயந்தவர்னா பெற்றவர்கள், சென்று விரவிய நண்பினாலே வேண்டியனர் பெற்று தங்கள் அரசியலங்குமரற்கேற்ப அன்பினால் மகன்மை கொண்டார் என்று சொல்லி அந்த அன்பின் மூலமாக மகனாக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார் நம்முடைய நரசிங்க முனைய நாயனார். அவரும் கொடுத்துட்றார், அவரும் சடைய நாயனாரும் கொடுத்துட்றார். இப்போ அது வரைக்கும் நாம் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? 6வது பாட்டு இன்னைக்கு பார்க்கணும். பெருமை சால் அரசர் காதல் பிள்ளையாய் பின்னும் தங்கள் வருமுறை மரபின் வைகி வளர்ந்து மங்கலம் செய்கோலத்து அருமறை முன்னூல் சாத்தி அளவில் தொல் கலைகள் ஆய்ந்து திருமலை சிறப்பி நோங்கி சீர்மன பருவம் சார்ந்தார். பாருங்க, இப்போ சிறுதேர் உருட்டி விளையாடக்கூடிய பருவத்தை போன பாடலை சொல்லி இப்போ அந்த குழந்தைக்கு 7 வயசு ஆகி பூநூல் கல்யாணமெல்லாம் பண்ணியாச்சு. பூநூல் கல்யாணம் பண்ணி இப்போ அவருக்கு 16 வயசு வந்துருச்சு. குழந்தை ஆண்களுக்கு அந்த காலத்தில் திருமண வயது 16, பெண்களுக்கு 13, 12 முடிஞ்சு 13. இதுதான் திருமண வயது அப்படிங்கிறது அந்த காலத்தில் அப்படி வச்சுருந்துருக்கிறாங்க பெரியவங்க. 16 வயசு ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு பருவனம் சீர்மன பருவம் சேர்ந்தார் அப்படிங்கிறார். பெருமைசால் அரசர் காதல் பிள்ளையாய் பின்னும் தங்கள் வருமுறை மரபின் வல்கி வளர்ந்து மங்கலம் செய்கோலத்து அப்படின்னார். பெருமை சார்ந்த அரசரது அன்புக்குரிய மகனான பின்னரும் தமது சைவந்தனர் மரபுக்குரிய ஒழுக்கத்திலே நின்று வளர்ந்து ரொம்ப முக்கியங்க. சரி, ராஜா வீட்டு குழந்தை அப்படிங்கிறதுனால அந்த சிவாஞ்சேர் கோலம் ஏதாவது இல்லாமல் இருந்ததா? திருநீர், உருத்திராக்கம், பூநூல் இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அதுவும் இருக்குது. அப்படின்னா மன்னவர் திரு என்று சொல்லக்கூடிய அரசருக்கு உண்டான அரச ராஜா வீட்டு குழந்தைக்கு உண்டான ஒரு அமைப்பும் அந்த குழந்தைகிட்ட இருக்குது. அதே மாதிரி ஒரு சிவாச்சாரியாருக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. நல்ல குஞ்சியெல்லாம் வச்சுருப்பார், நல்ல குடுமையெல்லாம் வச்சுருப்பாராம் சுந்தரர். நல்ல குடுமையெல்லாம் வச்சு அப்புறம் நல்லா பூநூலெல்லாம் போட்டு உத்தராட்சம் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே முத்து மாலை எல்லாம் போட்டிருப்பார். ஏன்னா ராஜா வீட்டு குழந்தை இல்லையா? அந்த ராஜா வீட்டு குழந்தைக்கான அடையாளமும் இருக்கிறவர், அதே மாதிரி சிவாச்சாரியார் குழந்தைக்கான அடையாளமும் ரெண்டும் பொருந்த பெற்றவர்
சுந்தரர். அதான் மன்னவர் திருவும் தங்கள் வைதீக திருவும் பொங்க அப்படின்னு சொல்லுவார் பின்னாடி சேக்கிழார் பெருமான். அப்படி ரெண்டுமே அந்த குழந்தைக்கு இருக்குதுங்க. அப்படி அந்த ஒழுக்கத்தில் இன்று வளர்ந்து அவ்வொழுக்கத்திற்குரியபடி உரிய வயதளவிலே பூநூல் சாத்தும் சடங்கும் பள்ளியில் வைக்கும் சடங்கும் செய்ய பெற்றாராய் அளவற்ற கலைகளை எல்லாம் ஆராய்ந்து. பள்ளிக்கூடத்துலேயும் சேர்த்தியாச்சு. பூநூல் 7 வயசில் பூநூல் போடுவது. பூநூலும் நேற்று கூட பூநூல் பற்றி சொன்னோம் இல்லைங்களா? பூநூல் போடுறதுக்கு வந்த சிவாச்சாரியார்களுக்கு இருக்கக்கூடிய ஐயப்பாட்டையெல்லாம் யார் தீர்த்தாங்க? ஞானசம்பந்த பெருமான் தீர்த்தார். அவருக்கு சடங்கு செய்யறதுக்கு வேத வாய்மை வல்லுநர்கள் வராங்க, வேதம் படித்த ஆச்சாரியர்கள் வராங்க. அவங்களுக்கு வேதத்தில் நிறைய சந்தேகம். அதையெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் அந்த பதிகத்தை சொல்லி, அதை அஞ்செழுத்து பதிகம் சொல்லணும் இல்லைங்களா? அந்த அஞ்செழுத்து பதிகத்தை சொல்லி அந்த அவங்களுக்கு இருந்த ஐயப்பாட்டை ஞானசம்பந்த பெருமான் நீக்கி கொடுத்தார். அதுதான் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்தில் செந்தளலோம்பிய செம்மை வேதியருக்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்து மேனர். இவருக்கு அவங்க ஆச்சாரியரை பூநூல் போடுறதுக்கு வந்தவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை ஞானசம்பந்த பிள்ளையார் மூலமாக தீர்த்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு நேற்று நம்ம சிந்திச்சு. அது மாதிரி இப்போ அந்த முன்னூல் சாத்தி இப்போ பூநூல் சடங்கும் அவருக்கு இன்னைக்கு திருமண பருவத்தை சொல்கிறோம் கரெக்டாக. இன்னைக்கு நம்ம சிவாச்சாரியாருக்கு திருமண நாளாம். அது அமைஞ்சிருக்குது பாருங்களேன். அவருக்கு திருமண நாள், அதனால் நாம் திருமணத்தை பற்றி பேசுகிறோங்கிறதெல்லாம் கிடையாது. அது அண்டமுழுவரையாருடைய திருவருள் தான். போன வாரமே கூட இது வந்திருக்கலாம் இல்லைங்களா? பாருங்க, அது சீர்மன பருவம் சேர்ந்தார்னு பாடுற அந்த அம்மா அங்கே உள்ள அப்படி என்ட்ராகிறாங்க. சீர்மன பருவம் சார்ந்தார்னு சொல்கிற பொழுது அந்த சடங்கும் செய்ய பெற்றாராய் அளவற்ற கலைகளை எல்லாம் ஆராய்ந்து அந்த கலைஞானங்களாகிய கல்வி செல்வம் அன்பினால் கொண்ட அரசகுமாரனுக்குரிய பொருட்செல்வம் கூடி மிகுந்த சிறப்பினால் உயர்ந்து. இப்போ அந்த குழந்தைக்கு என்னென்னா கலைஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவும் வந்துருச்சு. அதே மாதிரி நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறார் சுந்தரர். ராஜா வீட்டு குழந்தை அப்புறம் எப்படி இருக்கும்? இளவரசர் இல்லைங்களா? இளவரசர். அவர் சிவாச்சாரியருடைய மகன் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று இளவரசராக இருக்கிறார். நம்ம திருமுனைப்பாடி நாட்டினுடைய இளவரசர். இப்போ கூடி மிகுந்த சிறப்பினால் உயர்ந்து சீருடைய மனம் செய் பருவத்தை அடைந்தார். திருமணம் செய்யக்கூடிய பருவம் இப்போ அவருக்கு வந்துருச்சு. அதான் 16 வயசுல இவர் திருமணம் செஞ்சுக்க போறாரு. ஒரு கல்யாணம் இல்லை, 2 கல்யாணம் செஞ்சுக்க போறாரு. ஆனால் அவர் ஞானசம்பந்த பெருமான் 16 வயசுல திருமண சடங்கு நடக்க கூட என்ன சொன்னார்? இந்த பருவம் பெருமான் திருவடி அடையக்கூடிய பருவம்னார். அவருக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை. கல்லூர் பெருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாடுனார். கல்லூர் பெருமணம் வேண்டாம். அப்புறம் கழுமலம் பாட்டு மெய் ஆய்த்தல் என்று சொல்லி பாடுறார். அந்த திருமணத்தில் ஞானசம்பந்த பெருமான் உலகியல் திருமணத்தில் அவருக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் அப்பா சொல்கிறாரு, செஞ்சாகணும், அது ஒரு கடமை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அந்த திருமண வேள்விலேயே அவர் ஐக்கியமாகிறார். ஆனால் சுந்தரர் 2 திருமணம் செஞ்சுக்கிறார். அவர் தான் சாமிகிட்ட போய் கேட்குறாரு இல்லையா, உங்களுக்கு மட்டும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று எனக்கும் இன்னொன்று வேணும்னு சொல்லி சங்கிலியை கேட்குற பொழுது எப்படி கேட்குறாருன்னா அருமையாக கேட்பாருங்க. இல்லை அந்த இடம் திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியார் கேட்குற பொழுது மங்கை ஒருவால் மகிழ்ந்தது மன்றி மணிநீல் முடியன்கண் கங்கைதனை கறந்தும் காதலுடைய இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ள தொடையவிழ்த்த திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் அப்படின்னா யாரும் கேட்க முடியாது. சாமிகிட்ட போய் அப்படி கேட்க முடியுமா யாராச்சும்? மங்கை ஒரு பால் மகிழ்ந்தது மன்றி, உமையம்மையை ஒரு பக்கம் வச்சிருக்கிறீங்க. அப்புறம் இன்னொருத்தர மங்கை ஒரு பால் மகிழ்ந்தது மன்றி மணிநீல் முடியன்கண் கங்கை தனை கறந்தும் காதலுடைய. கங்கை தனை கறந்தோம்னா கங்கையை மறைச்சி வச்சிருக்கிறீங்க. உமையம்மையை நல்லா நேராக வச்சிருக்கிறீங்க, கங்கையை மறைச்சி வச்சிருக்கிறீங்க. கங்கை தனை கறந்தும் காதலுடைய 2 பேர்த்துக்கிட்டே அன்பாக இருக்கிறீங்க. இப்போ எனக்கு என்னென்னா, உங்களுக்கு மாலை தொடுத்துட்டு ஒரு பொண்ணு அங்கே உட்காந்துருக்குறான் அந்த மண்டபத்தில். அந்த பெண் உங்களுக்கு மாலை தொடுத்த என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய முடிச்சு அவுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறேன். என் உள்ள தொடைய வைத்த திங்கள் வதன எப்படி பெண்ணு தெரியுமா அந்த பெண்ணை? அப்படி சந்திரனை போல முகமா திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் அப்படின்னு. அப்படி கேட்குறது சுந்தரரை தவிர யாராலையும் கேட்க முடியாது. அதுதான் அந்த சுந்தரருடைய ஒரு சிறப்பு. இப்படி சீருடைய மனம் செய் பருவத்தை அடைந்தார் அப்படின்னு. அதனால தான் மாதவ சிவஞான முனிவர் சொல்வாருங்க, ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட ஓனை கொண்டு இருமணத்தை கொண்டருளி பணி கொண்ட வல்லாளன் அப்படிம்பாரு. வல்லாளன்னா ரொம்ப கெட்டிக்காரன்.
யார் ஒருவர் ஒரு திருமணத்தை தடுத்தார்களோ அவர்களை கொண்டு 2 திருமணம் செய்து கொண்டவர் சுந்தரமூர்த்தி சாமி. வேறு யாராலையும் முடியாது. யார் தடுத்தாங்க? சிவபெருமான் தானே தடுத்தார். இந்த பகுதியில் தான் அவர் தடுத்தார் கொண்ட புராணத்தில். யார் ஒருத்தர் முதல் திருமணத்தை தடுத்தாங்களோ அவங்கள வச்சு 2 திருமணம் செய்த ஒரு வல்லாளன் அப்படிங்கிறார். ரொம்ப கெட்டிக்காரன் யாருன்னா சுந்தரர் அப்படிங்கிறார். மாதவ சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்தில் பாடுறார். ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட ஓனை கொண்டே இருமணத்தை கொண்டவர்களை பணிகொண்ட வல்லாளன் அப்படின்னு சொல்லி அந்த காஞ்சி புராணத்தில் சொல்வார். அப்படி கெட்டிக்காரர் யாருன்னா சுந்தரர் தான். ஆமாம். பிள்ளையாய் பின்னும்னர் அரசரது காதலுக்குரிய பிள்ளையாய் என பின்னரும் சொல்றார். அரசர் பிள்ளையாய் என பின்னரும் தமது குலத்துக்குரிய ஒழுக்கத்தை கைவிடாது கொண்டனர். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பு வருகின்ற பொழுது இதையெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம நிறைய பேர், அதாவது பக்குவம் குறைவாக இருக்கிறவங்க, பக்குவம் இருக்கிறவங்க இதெல்லாம் சாமி கொடுத்தது, அது என்ன பெரிய செல்வமா அப்படின்னு நினைச்சு பணி செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் செல்வம் வந்ததுன்னு வைங்களேன், அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இதெல்லாம் ஒரு சாதாரணமாக எடுத்துகிட்டு அதை பெருசாக அப்படி எடுத்துக்குவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் சுந்தரர் இளவரசராக இருந்தாலும் கூட அந்த ஒரு வழிபாட்டு நெறியில் விலகாமல் இருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். பிள்ளையாய் பின்னுனர் தம் குலத்துக்குரிய ஒழுக்கத்தை கைவிடாது கொண்டனர். அந்த வைதீக நெறியில் கொஞ்சம் கூட தவறாது ஒழுகி வந்தவர் சுந்தரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். செல்வம் பதவி முதலிய உடம்போடு போய்விடத்தக்க உலகப் பெருமைகள் வந்தபோது உயிரோடு செல்லும் குல ஒழுக்கத்தை வலுவ விட்டு விடுவார் அநேகர். இதெல்லாம் இந்த காசு பணம் செல்வம் இதெல்லாம் உடம்போடு போகக்கூடியது. இந்த நெறி இருக்குது பாருங்கள். இதை நம்ம வழிபாடு பெருமாளுக்கு செய்யக்கூடிய தொண்டு இதுதான் உயிரோடு வரக்கூடியது. நாம் செய்கின்ற சிவபுண்ணியம் தான் உயிரோடு வரக்கூடியது. ஆனால் அந்த உலகியல் செல்வங்கள் வருகின்ற பொழுது இதை விட்டுருவாங்களாம். அப்படியெல்லாம் விடாமல் சுந்தரர் எப்படி இருக்கிறாரு? 16 வயசாக இருந்தாலும் வைதிக நெறியோட அந்த ஒரு சிவாச்சாரிய கோலத்திலிருந்து கொஞ்சம் கூட வெளியில் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உயிரோடு செல்லும் குல ஒழுக்கத்தை வலுவ விட்டு விடுவார் அநேகர். அதுபோல் அல்லாமல் என்று குறிக்க பின்னரும் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி மங்களம் செய் கோலத்து முன்னூல் சாத்தினார். உபநயன சடங்கு என்று சொல்லுவது அந்த முன்னூல் சாத்துவது. தோளோடு நூல் தாங்கினார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சரீரத்தில் வரும். உபநயன முறையாக இருபிறப்பின் நிலைமையினை சடங்கு காட்டி என்று சொல்லி இது இருபிறப்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம முதல்ல ஒரு பிறப்பு, பூநூல் அணிந்ததுக்கு பிறகு அந்தணர்களுக்கு மறுபிறப்பு. அது இருபிறப்பாளர், அவங்கள பேரை இருபிறப்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. உபநயனம் என்று பூநூல் சாத்துதல் 7வது வயதிலும் செய்யப்பெறும். 5 வருடம் அவர்க்கணைய செவ்வியுணர்வு சிறந்த சண்டீஸ்வர நாயனார் குணத்தில் 5 வயசுலேயே அவருக்கு அந்த பழைய நினைவெல்லாம் நினைவுக்கு வந்தது. போன பிறப்பில் அவர் ஆகமங்கள் கற்றவர் யார்? சண்டீஸ்வர நாயனார். 5 வயதிலேயே அவருக்கு அந்த ஆகமங்கள்லாம் நினைவுக்கு வர்றதுனால தான் அவர் ஆணிரைகளை எல்லாம் மேய்த்தார். அப்புறம் பெருமான வழிபாடு செய்தார். ஆற்றங்கரையில் உட்கார்ந்து பெருமான வழிபாடு செய்தார். அப்படி வழிபாடு செய்துட்டு இருக்கிற பொழுது மண்ணியாற்றங்கரையினுடைய தண்ணீர் மட்டும்தான் இருக்குது, பால் கறந்த பால் இருக்குது. சரி, அந்த நினைவு வரப்ப நிறைய அந்த என்ன சொல்கிறது, திருமஞ்சனத்துக்கு உண்டான பொருளெல்லாம் தேவைப்படுது. அந்த தேவைப்படுத பொருளெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, ஆனால் பொருள் இல்லை. அதை என்ன பண்ணார் அப்படின்னா, அதான் சேக்கிழ பெருமான் அங்கே சொல்கிறார், தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி அப்படின்னு. என்னென்ன போடணும்னு நினைவுக்கு வந்துருச்சு. இப்போ திருமஞ்சனம் போடணும், அரிசி மாவு போடணும், இப்படியெல்லாம். ஆனால் அது இல்லை, அப்போ போடுறதுக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணாரா, அன்பினால் நிரப்பி அப்படின்னு சொல்லிட்டார். அன்பால் போட்ட மாதிரி நினச்சி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவார். அப்படி நிகழும் முறைமை ஆண்டுகளு நிரம்பும் பருவம் வந்தெய்த புகழும் பெருமை உபநயன பொறுவில் சடங்கு முடித்து என்று சொல்லி இதுலேயே நமக்கு பின்னாடி சொல்கிறார். உபநயனம் முடிந்தபின் தாங்குவது பிரம்மச்சரிய நிலை. அதுக்கு பேர் திருமணம் வரைக்கும் பிரம்மச்சரிய நிலை. உபநயனத்துக்கு மேலே பிரம்மச்சரிய நிலை என்று சொல்லி அந்தணர்களுக்கு சொல்லுவாங்க. அதில் தான் அவர்கள் இந்த மான் தோலெல்லாம் அணிந்து கொண்டு அவர்கள் அந்த பிரம்மச்சரிய நிலையிலிருந்து வித்யா ஆரம்பம்னு சொல்லி கல்வியெல்லாம் கற்பாங்க. அதான் சொல்ல சிகை, திருநீர், முன்னூல், மான் தோல், முஞ்சிப்புல் திரித்து முடிந்த அரைஞான் கோவன உடை, பவித்திரம் முதலிய கோலத்திற்குரிய அங்கங்கள் என்று சொல்லி இப்படியெல்லாம் சுந்தரர் இருந்திருக்கிறார். அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்கிறார். இக்கோலங்களை விட்டு இப்படி தான் இருக்கணுமா? ஒரு சிவாச்சாரியர் குழந்தை எப்படி இருக்கணும்னா, சிகை நிறைய முடி இருக்கணும், முடியெல்லாம் வெட்டக்கூடாது அப்படிங்கிறார். முடி இருக்கணும், அப்புறம் திருநீர் இருக்கணும், அப்புறம் பூநூல் முன்னூல் இருக்கணும், மான் தோல் இருக்கணும்,
மான்தோல் அணிந்திருக்கணுமா, முஞ்சிப்புல் என்று சொல்லக்கூடிய ஒரு புல்லை திரித்து அரண்யான் வந்து முஞ்சிப்புல் என்று சொல்லக்கூடிய அந்த புல்லில் தான் போடணுமா, கோவண உடை அணிந்திருக்கணும், பவித்திரம் அணிந்திருக்கணும் என்று சொல்லி இதெல்லாம் வந்து அந்த கோலத்துக்குரிய அங்கங்கள் என்று சொல்லி சொல்கிறார். இக்காலத்து சிகை கத்தரித்தல் முதலிய அலங்கோலங்களை தாங்கி திரியும் வேதியர் கோலம் யாவும் அமங்கல கோலம் என்பது மங்களம் செய் கோலம் என்பதால், அதாவது இப்போ சிவாச்சாரியருடைய குழந்தைகள்லாம் இப்போ கட்டிங் பண்ணிட்டு அவங்க அந்த கோலத்தை எல்லாம் மறந்து திரியிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியதுன்னு சிவகணிய உரையில் எழுதியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடாது, அந்த சிகையோடு தான் இருக்கணும் என்று சுந்தரருக்கு வந்து அந்த சிகை எப்படி இருந்ததுன்னா அந்த திருமணத்தப்ப சொல்லுவார் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சுந்தரருக்கு அந்த சிகை நல்ல கருகருன்னு நல்லா அப்படியே அடர்ந்த கூந்தலாம், அதை அப்படி முடிச்சு கட்டியிருப்பாராம். அது குளிக்கிற பொழுது அந்த குளிச்சுடுறதுக்கு ஒருத்தன் வருவான். திருநீர் மட்டும்தான் அவரே வச்சுக்கிறார், குளிக்கிறதுக்கெல்லாம் ஒரு அதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. அப்படி குளிச்சுட்டு அந்த முடியை வந்து உலர்த்துற பொழுது ஒரு வெள்ளை துணியால் உள்ள அந்த சிகையில் செருகி அந்த முடிய அந்த ஈரத்தை எல்லாம் உலர்த்தினாங்களாம். அது எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு வானத்தில் வெண்முகில் போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்ததுன்னு சேக்கிழார் பெருமான் ஒரு ஓமை சொல்லுவார். ஆமாம், அப்படி சுந்தரருக்கு அவ்வளோ முடி இருக்குமா, அப்படி அதெல்லாம் சுருட்டி அப்படி கட்டி தான் அவர் இருப்பார். சுந்தரருடைய கோலம் அதான் இங்கே சொல்கிறார். சிகை, திருநீர், முன்னூல், மான்தோல் இதெல்லாம் அவர் அணிந்திருந்தது. உபநயனம் என்பது இயல்பாய் உள்ள 2 கண்களோடு மேலாக ஒரு கண் வருதல். ஆமாம், 2 கண் எல்லாத்துக்கும் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கண், அதான் ஞானக்கண் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு கண்ணை திறப்பது அப்படிங்கிறத உபநயனம். அது என்னென்ன தெரியாத செய்கிறாங்க. ஆனால் செகுனை உரை என்ன சொல்றாருன்னா, அந்த அறிவு கண்ணை திறப்பது, ஞானக்கண்ணை திறப்பது தான் வந்து அதான் உருவ மத்தியில் தியானத்தால் திறக்கப்படுவது. அதான் மேல் நோக்கிய நெற்றிக்கண், இது சிவபெருமானுக்கே உரியது. பஞ்சசிகை, பூநூல், மான்தோல் முதலினவும் அவ்வாறே அவருக்கே உரிய கோலங்கள். இந்த கோலம் சிவக்கோலம் ஆயிற்று என்று சொல்லி அந்த குழந்தைக்கு பூநூல் அணிந்ததிலிருந்து திருமணம் வரைக்கும் தாங்கி இருக்கக்கூடிய கோலம்தான் பிரம்மச்சரிய கோலம் அப்படிங்கிறது. அந்த காலத்தில் தான் அந்த கலைகளெல்லாம் கற்றுக்கொள்ளுவது இதெல்லாமே ஆச்சாரமாக இருக்கக்கூடிய நேரம் அதுதான். இந்த கோலம் சிவகோலம் ஆயிற்று என்று சொல்லி சொல்கிறார். இந்நிலைக்குரிய முன்னூலை சொல்லவே மற்றவையெல்லாம் உடன்கொள்ள பெறும் என்று சொல்லி சொல்கிறார். மறை முன்னூல் அப்படின்னா வேதங்களில் விதித்த வழி என்று சொல்லி காயத்ரி மந்திர உபதேசத்தோடு தாங்கும் முன்னூல். அதாவது பூநூல் போடுற பொழுது காயத்ரி மந்திரம் சொல்லி தான் பூநூல் போடுவாங்க. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அப்படித்தான் செய்திருக்கிறாங்க. இந்த காயத்ரி என்பதற்கு அடைந்தோரது வினைமுறையை வறுத்து சென்மமில்லாது செய்வது என்பது பொருள். காயத்ரின்னு என்னென்னா, காயத்ரி மந்திரம் சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, வினைகள் எல்லாம் நீக்கி மீண்டும் பிறப்பில்லாது செய்வது காயத்ரி. காயத்ரி அப்படிங்கிறதுக்கு பொருள் அப்படி சொல்கிறார். சிவபெருமானே என்று சொல்லி சொல்கிறார். இதனால் உபர்காயத்ரி குறிப்பு ஒரு பொருளாதல் என்று சிவாச்சாரியார் வந்து ஆணைமொழியினால் காண்க என்று சொல்லி சொல்கிறார். அளவில் தொல் கலைகள் ஆய்ந்தனர், கரையில்லனவும் பண்டை நான் தொடங்கி வருவனுமாகிய கலைகள். அதாவது அளவில் தொல் கலைகள் ஆய்ந்து என்று சொல்லி நம்பி ஆரூரரே அந்த கலைகளை எல்லாம் கற்றுக்கொண்டார் என்று சொல்லி சொல்கிறார். இவருக்கு நாவலர் என்று பெயர் வந்ததும் காண்க என்று சொல்லி, ஆமாம், நாவலர்னு ஒரு பெயர் உண்டு இல்லைங்களா, நாவலூர் நம்பி நாவலர் என்று சொல்லி அவருக்கு பெயர் உண்டுங்க. இன்னொன்று எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு பேர் சேக்கட பெருமான் இவருக்கு தான் சொல்கிறார், தமிழ் நாதன் அப்படின்னு சொல்லி. அந்த குழந்தை கூட நான் வச்சிருக்கேன் இல்லைங்களா, ஞான சம்பந்தருக்கு கூட தமிழ் விரகர்னு தான் பேர். தமிழ் நாதன்னா தமிழுக்கு தலைவன் அர்த்தங்க. பெரிய புராணத்தில் தமிழ்நாதன்கிற அந்த ஒரே இடத்துல தான் வருது. அப்பாலே தலை வைத்து துயிலமர்ந்தான் தமிழ்நாதன் என்று சொல்லி சித்தவட மடத்தில் தான் சொல்கிறார். அந்த தமிழ்நாதன் அப்படிங்கிற ஒரு பெருமை சுந்தரருக்கு மட்டுமே உண்டுங்க. அதுதான் பெரிய ஒரு சிறப்பு. தமிழ்நாதன்னா தமிழுக்கு தலைவன் அர்த்தம். இப்படி அளவில் தொல் கலைகள் ஆய்ந்தன. நிறைய கலை நூல்கள் படிச்சிருக்கிறார் சுந்தரர். மெத்த படித்தவருங்க. சிவபெருமான ஆரம்பத்தில் சிவபெருமானுக்கு ஒரு தோழர் உண்டு, குபேரனே தோழர். அவர் சிவபெருமானுடைய நண்பர் யாருன்னா குபேரன் தான் நண்பர். அலகாபுரியில் இருக்கக்கூடிய குபேரன். சாமி நினைச்சாராம், இன்னொரு நல்ல படித்த ஒரு ஆள், நல்ல காசு பணம் உள்ள ஒருத்தர் தோழராக இருக்கிறார், அது மட்டும் போதுமா, நல்ல மெத்த படித்த ஒருத்தர் தோழராக வேணும்னு நினச்சாராம். அதுக்காக சாமி வந்து சுந்தரர் வர வரைக்கும் காத்துட்டு இருந்தார். சுந்தரர் வந்ததுக்கு பிறகு இவன் தான் நமக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி ஏற்றுட்டாராம். இதை சிவபிரகாஷ் சாமிகள் பாடுறார். எங்கே அப்படின்னா, 4 நான்மணி மாலையில் பாடுறார் சிவபிரகாஷ் சாமிகள்.
அதாவது அறிந்து செல்வமுடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டு உறழ்ந்த கல்வியுடையான ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர்களும் பறவை துணைவான் என தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவாய் திகழும் நுதல்கண் பெருமானே என்று சொல்லி சிவபிரகாஷ் சாமிகள் பாருங்க. சிவபிரகாஷ் சாமிகள் என்ன சொல்லன்னா, அறிந்து செல்வமுடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டுனர் அப்படின்னா, நல்ல செல்வத்தில் சிறந்த குபேரனை அலகாபுரியில் சாமி தோழனாக ஏற்றுக்கொண்டார். அப்புறம் என்ன சொல்லாரு, உறழ்ந்த கல்வியுடையான ஒருவன். உறழ்ந்த கல்வினா ரொம்ப மெத்த படித்த ஒரு மேதாவி, ஆமாம், பெரிய ஞானி, அப்படி ஒரு ஆள் வேணும்னு சொல்லி சாமி காத்துட்டு இருந்தாராம். அது சொல்றார், உறழ்ந்த கல்வியுடையான ஒருவன் வேண்டுமென இருந்துன்னார். இருந்துன்னா காத்துட்டு இருக்கிறது. அப்படி இருந்து ரொம்ப நாள் கழிச்சு 8ஆம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்தவுடனே அறிவே வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவரை தோழரை எடுத்துக்கொண்டார். அறிவாளி ஒருத்தர் வேணும்னு சொல்லி யார் காத்துட்டு இருக்கிறார்? அறிவே வடிவமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் காத்துட்டு இருக்கிறார். இந்த உறழ்ந்த கல்வியுடைய ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர்களும் பறவை துணைவானார். அதாவது இது என்னென்ன முனிவர்கள் எல்லாம் தொழக்கூடிய பெருமை யாருக்கு உண்டுன்னா சுந்தரருக்கு உண்டுங்க. ஆனால் இவர் எப்படி அப்படின்னா 2 திருமணம் செய்து கொண்டவர் இல்லைங்களா. 2 திருமணம் செய்து பறவையார் சங்கிலியாரோடு மனை வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு போறாரு மேலே. ஆனால் யார் வணங்குறாங்க? உபமன்யு முனிவர். திருமலை சிறப்பில் பார்த்தோம் இல்லையா, உபமன்யு முனிவர் வணங்குறார். அதாவது துறந்த முனிவர்களும் பறவை துணைவான் என தோழமை கொண்டான் அப்படின்னார். அவர் வணங்கினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்ன காரணம் சொல்றாரு? தம்பிரானை தன் உள்ளம் தலியவன். அது ஒன்று தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. நம்மளும் சாமி அந்த மாதிரி வச்சுருந்தோம்னா அந்த நிலை நாம் அடையலாம். நம்மெல்லாம் போகிறோம், அப்படி கும்பிட்றோம், போகிறோம். ஆனால் சுந்தரர் அப்படி அல்ல. அப்படி உள்ளுக்குள்ளே வச்சு வருடிட்டு இருப்பாராம் சுந்தரர். அதாவது தம்பிரானை தன் உள்ளம் தலியவன். அப்பர் சாமிகளும் அதே தான். அப்பர் சாமிகள் சொல்லுகின்ற பொழுது அது நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் அப்படிங்கிற ஒரு கற்புடைய ஒரு பெண் கணவனுடைய திருவடியை நெஞ்சில் எப்படி வச்சிருப்பாலோ அது மாதிரி அப்பர் சாமிகள் சிவபெருமானுடைய திருவடியை வச்சு வருடிட்டு இருப்பாங்க. எப்பொழுதும் பெருமானுடைய திருவடி சிந்தை இடையறா அன்பும் அப்படின்னார். கொஞ்ச நேரம் கூட அப்பர் சாமிகள் பெருமானுடைய திருவடியை நினைக்காம இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் எப்பொழுதும் அவர் கண்ணில் அப்படியே மலைவாரும் இணைவிழியும் அப்படின்னார் சேக்கிழ பெருமான். மலைவாரும் இணை, அப்படி மலை போல கண்ணீர் வந்துட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா எப்பொழுதும் பெருமானுடைய திருவடி நெஞ்சில் இருக்கிறது தான் காரணம். அதான் சொல்ற சிந்த இடையறாரும் திருமேனிதனில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உளவாரப்படையும் வந்தெளி கண்ணீர் மலையும் அப்படின்னார். அவருடைய வேடத்தை சொல்லுகின்ற பொழுது சீர்காழியில் சொல்றார். அப்படி நம்முடைய அருளாளர்கள் பெருமான் மேல அன்பு அவ்வளோ வச்சிருந்திருக்கிறாங்க. சுந்தரர் வச்சிருந்த அன்புக்கு அளவே இல்லை. ஏன்னா சுந்தரரை எப்படி அந்த அளவுக்கு பெருமானை ஏவல் கொள்ள முடிஞ்சது? பெருமானை ஏவல் கொள்ள முடியுமா? பெருமானை ஏவல் கொள்றதுன்னா என்ன சாதாரணமான, இந்த அகில உலகத்தை காக்கக்கூடியவன் பெருமான், சிவபெருமான் இல்லைங்களா. அப்படிப்பட்ட சிவபெருமானே அவருக்காக தூது போனார், அவருக்காக இறந்து கொண்டு கொடுத்தாரு. இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னா அந்த அன்பு தான் காரணம். சுந்தரர் கண்டு என்ன அவருக்கு என்ன சாமிக்கு என்ன பயமா? அப்படிலாம் இல்லை. அன்புக்கு யாருமே அடிபணிவாங்கன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அதுதான் அந்த இடத்துல மேலோங்கு இருந்தது அவருடைய அன்பு தான் அந்த இடத்துல. மனப்பருவம் தமிழர் இலக்கண அமையின்படி இது ஆண் மக்களுக்கு 16 வயதின் அளவினதாம். எனவே நம்பிகள் சிறுதேருடைய 3 வயது முதல் மனப்பருவமாகிய 16 வயது வரை அரசர் அரண்மனையில் காதல் பிள்ளையாக வளர்ந்த சரிதம். 16 வயசு வரைக்கும் எங்கே வாழ்கிறாரு? 3 வயசு வரைக்கும் தான் அப்பா அம்மா வளர்த்துறாங்க, சடையநாயனாரும் இசைஞானியாரும். அந்த 3 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் அரண்மனையில் வாழ்கிறார் இந்த சுந்தரர். இளவரசராக அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறார். சீர் மனம் அப்படிங்கிறது அதுதான். இந்த மனம் அதற்காக செய்யப்பட்ட சடங்குகளின் அளவில் நின்றது. இந்த மன சடங்கோடு நின்று போச்சுங்க. இப்போ இந்த திருமணத்தை பற்றி இவனை ஆரம்பிக்க போகிறாரு. இப்போ அடுத்த பாட்டிலேருந்து திருமணம் தான். இந்த நின்று போன திருமணத்தை 30 பாட்டு சொல்கிறாரு சேக்கிழ பெருமான். நடந்த திருமணத்தை 2 பாட்டில் முடிக்கிறார். பறவையார் திருமணத்தை 2 பாட்டு. முதல் பாட்டில் என்ன சொல்வார்னா, நாளைக்கு காலையில் சுந்தரனுக்கும் பறவை நாச்சியாருக்கும் திருமணம் ஆரூர் கோயிலில், எல்லாரும் வந்துடுங்க. அடியார்கிட்ட சொல்லியாச்சு, சுந்தரர்கிட்ட சொல்லியாச்சு, பறவை நாச்சியார்கிட்ட சொல்லியாச்சு, அடியார்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாம் சாமியே சொல்லிட்டார். அழைப்புதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் சாமியே போய் கனவுல ஆரூர் பெருமானே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவ்வளோதான் முதல் பாட்டு. அது 2வது பாட்டு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறார். அவ்வளோதான். காமத்துயரில் கவர்வார் நெஞ்சில் கரையில் கங்குல் கழிவோம் யாமத்து இருளும் புலர கதிரோன் எழுகாலையில் அடியார் கூடி சேமத்துணையாம் அவர் பேரர்களை தொழுது திரு நாவலர்கோன் மகிழ தாமக்குழலால் பறவை வதுவை திரு நீர்மையினால் நிகழச் செய்தார் அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு, கல்யாணமே முடிஞ்சு போச்சு. 2 பாட்டில் கல்யாணமே
முடிஞ்சு போச்சு. இந்த கல்யாணத்தை எப்படி சீர் செய்கிறது, யாரெல்லாம், அதாவது பெண் பார்க்க போகிறதுலேருந்து எப்படி இந்த கணவன் மனைவியே போகணுங்கிறார் சேக்கிழார். இந்த பெண் பார்க்க போகிறது, அந்த மங்கள பொருள்களை எடுத்து சொல்லி கொண்டு போய் போகிற பொழுது கணவன் மனைவியாக போகணும், எப்படி மங்களமாக போகணும் அப்படின்னு சொல்லி இந்த புராணத்தில் தான் நிறைய சொல்கிறார். நின்று போன கல்யாணத்தை சொல்லுகின்ற பொழுது சடங்குகள் நிறைய சொல்கிறார், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது எப்படிப்பட்டவங்களும் முதல்ல பெண் பார்க்கறதுக்கு அனுப்பணுங்கிறத சொல்கிறார். நல்ல மதிநுட்பமுடையவராக அனுப்பணுமா, 2 குலத்தை தெரிஞ்சவங்களே அனுப்பணும். சும்மா போய் அங்கே போய் வளரிட்டு வரக்கூடிய ஆளாக அனுப்பக்கூடாதான், நல்ல அறிவுடையவங்களாக பார்த்து அனுப்பணுங்கிறார். எல்லாமே இதில் சொல்கிறார். ஆமாம், சீர்மணம்னர் நம்பி யாரோரர் இனி மேற்கொள்ளும் திருமணம் இறைவனே வழியை வந்து அடிமை கொள்வதற்கு ஏதுவாயிருத்தலால் சீர் என்னும் அடை கொடுத்து ஓதினார். அந்த பொண்ணு பேர் மட்டும் சொல்கிறதில்ல. சடங்கவி சிவாச்சாரியுடைய மகள்னு முடிச்சுக்கிறார், அந்த பொண்ணுனுடைய பேர் சொல்கிறதில்ல. ஏன் சொல்கிறதில்லைன்னா, பறவையார் சங்கிலியார் 2 மட்டும்தான் சுந்தருடைய மனைவியாக எல்லாரும் பேசப்படணும், வேற எந்த ஒரு பெண்ணும் பேசப்படக்கூடாது. இந்த பேரை சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அந்த பேரை சொல்லி நம்மால் வந்து 3ஆம் இன்னொன்று சேர்த்திக்குவோம். அதனால் பேரை சொல்கிறதில்லை. ரொம்ப கவனமாக கொண்டு போவார் புராணத்தை சேக்கிழார் பெருமாள். எது வேணுமோ அதை மட்டும்தான் இருக்குது, தேவையில்லாத இடம்பெற. திருநீலகண்ட நாயனார் புராணத்திலே அதனால தான் பேரை சொல்கிறதில்லை, அம்மாவோட பேரை சொல்கிறதில்லை. ஏன் சொல்கிறதில்லைன்னா, திருநீலகண்ட நாயனாரையே இந்த அம்மா தான் திருத்துச்சுன்னு சொல்லுவாங்க நம்மால். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாயன்மார்னா நாயன்மார் தான் உயர்ந்தது, அம்மா வந்து தொண்டுக்கு துணை நின்றார்கள், அவ்வளோதான். அதனால் அந்த இடத்துல அந்த சரியத்துலேயும் பேர் வராது, இளையான்குடி நாயனாரத்துலேயும் பேர் வராது, இயல்பை நாயனார் பணத்தில் பேர் வராது. சிறுத்தொண்ட நாயனார் பணத்தில் செங்காட்டங்குடி, சிறுத்தொண்ட நாயனார் பணத்தில் வெண்காட்டு நங்கை சொல்கிறார், திருவெண்காட்டு நங்கை சொல்கிறார். சில புராணத்தில் தான் சொல்வார், சில புராணத்தில் சொல்ல மாட்டார். அது காரணம் இருக்கு. இப்போ திருமண பருவம் வந்தாச்சு. அதனால் புத்தூர் என்று சொல்லி அங்கே நாவலூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். இந்த முறை நாங்கள் யாத்திரை போயிருந்தோட அந்த ஊருக்கு போனோம். சுந்தரருக்கு திருமணம் பேசி முடித்த ஊருக்கு இப்போ இந்த யாத்திரையில் போனோம். அந்த புத்தூரில் போய் சடங்கவி சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய மகளார திருமணம் பேசி முடிக்கிறதுக்காக பெரியவங்க போகிறாங்க. அதான் இந்த பாட்டு. தந்தையார் சடையனார்தம் தனித்திரு மகற்கு செய்வ அந்தனர் குலத்துள் தங்கள் அரும்பெரும் மரபுக்கு ஏற்ப வந்ததோர் சிறப்பில் புத்தூர் சடங்கவி மறையோன் தன்பால் செந்திரு அணையகன்னி மனத்திறம் செப்பிவிட்டார். இந்த மாதிரி எப்பொழுதும் திருமணம் எப்படி பேசணும்னா, பெண் வீட்டுக்காரர் ஆரம்பிக்கக்கூடாது, பையன் வீட்டுக்காரரை தான் பெண் வீட்டை போய் முதல்ல கேட்கணும். பொன் வீட்டுக்காரர் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது, அது நம்ம மரபு இல்லை. அதே மாதிரி பெண் வீட்டில் தான் திருமணம் நடக்கணும், பையன் வீட்டுக்கு பொண்ணு வரக்கூடாது. திருமணத்துக்கு முன்னாடி பெண் வெளியிலேயே வரக்கூடாது. இப்படி தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டில் ஒரு சில சமுதாயத்தில் தான் பெண்ணை அழைச்சி விட்டுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நான் கூட பவானியில் முதல்ல குடியிருந்த பக்கம் ஒரு சமுதாயத்தில் அப்படி 2 நாளைக்கு முன்னாடியே பெண்ணை அழைச்சி விட்டுறாங்க. கூட வந்து பாதுகாப்புக்கு ஒருத்தர் அனுப்புகிறாங்க. 2 நாள் அவங்க அந்த விடுதி வீடுன்னு சொல்லி அங்கே தங்கியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு திருமணம். அப்படியெல்லாம் நம்ம கலாச்சாரம் இல்லை. நம்ம தமிழ் கலாச்சாரம் என்ன சொல்லுதுன்னா, பெண் வீட்டுக்கு தான் மாப்பிள்ளை முதல்ல போகணும், அங்கே தான் திருமணம் நடக்கணும், பெண் வீட்டில் தான் திருமணம் நடக்கணும். அதே மாதிரி மாப்பிள்ளைக்காரரை தான் முதல்ல பெண் வீட்டில் போய் பெண்ணை கொடுங்கன்னு கேட்கணும். பெண் வீட்டுக்காரர் நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன்னு முதல்ல சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் நிறைய சடங்குகள் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதான் இந்த பாட்டில் சொல்கிறார். ஆரூரருக்கு மனப்பருவம் வரவே சடையனார் தமது குலத்துக்கு ஏற்றவாறு புத்தூரிலே சிவ மறையோர் மரபிலே பழங்குடியிலே வந்த சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை தன் மகனுக்கு மனம் பேசுவதற்கு முதியோரிடம் சொல்லி அனுப்பினார். நல்ல வயது முதிர்ந்தவர்கள், 2 குடும்பத்தை தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அதான் ரொம்ப எப்படி பேசணுங்கிறது சொல்கிறார். தந்தையார் சடையனார்னர், தந்தையார் ஆகிய சடையனார் காதல் தந்தையாம் நரசிங்க முனையரையர் உளராதலில் தந்தையார் என்றதனோடு அமையாது சடையனார். ஏன்னா 2 அப்பா இல்லையா, அது காதல் தந்தை யாரு, நரசிங்க முனையனார், இவர் ஈன்ற தந்தை. அதனால தந்தையார் சடையனார் அப்படின்ட்டு. எந்த தந்தைன்னு குழப்பம் வரும் இல்லைங்களா? ஏன்னா அவங்க வந்து வளர்த்தினதோட சரி, திருமணமெல்லாம் யார் செஞ்சு வைக்கணும், பெற்றவங்களுக்கு தான் கடமை. அதனால தந்தையார் சடையனார் அப்படின்ட்டு. திருமகன் அப்படின்னா ஒப்பற்றவராயும் திருவை உலகத்திற்கு தருவாராயும் உள்ள மகன் யாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த உலகத்துக்கே ஒரு பெரும் திருவை கொடுக்கக்கூடிய மகன் என்று சொல்லி சொல்றார். குலத்துள் தங்கள் அரும்பெரும் மரபுனார், கண்ணியை மனம் பேசுதலிலே குலமும் மரபும் முதலில் பேசப்பான் என்பது முன்னோர் வழக்கம். இது ரொம்ப முக்கியங்க. பெரிய புராணத்தில் எந்த இடத்துலையுமே பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் திருமணத்தை தவிர அது எங்கே முடிவானது, கைலாயத்தில் முடிவானது இல்லைங்களா?
எந்த ஒரு திருமணமுமே சாதி மாறி திருமணம், குலம் மாறி திருமணம் அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் பார்க்கவே முடியாது. குலம் பார்த்து குணம் பார்த்து அப்படிங்கிறது தான் எல்லா பக்கம் பேசப்படுது. இப்போ இந்த திருமணத்திலே அப்படித்தான், இன்னும் போன திருமணமாக இருந்தாலும் சரி, திலகவதியார் திருமணம் எல்லாத்துலேயுமே மேற்கோள் சொல்லியிருக்கிறார். ஒத்த குலம் மரபுடைய அப்படிம்பாரு, அப்புறம் குலம் பார்த்து குணம் பார்த்து அப்படிம்பாரு. பெரிய புராணத்தை பொறுத்த வரைக்குங்க இந்த சுந்தரருடைய 2 திருமணம் இருக்குது பாருங்க, பரவையார் செங்கிலியார், அது கைலாயத்தில் நிச்சயிக்கப்பட்டது. அது மட்டும்தான் அந்த மாதிரி, மற்றது எல்லாமே இப்படி தான் சொல்கிறார். குலத்துள் தங்கள் அரும்பெரு மரபு அப்படின்னு சொல்கிறார். ஆணும் பெண்ணுமே அன்றி வேறொரு விதியும் அறியாது என்னால் சிலர் கூறுதல் விதிக்கும் மதிக்கும் மாறாகியது என்று சொல்லி, மற்றை மறையோன் திருமனைவி வாய்ந்த மரபின் வந்துதித்தாள் என்று சொல்லி சண்டீஸ்வர நாயனார் புராணத்தில் சண்டீஸ்வர நாயனாருடைய அப்பா அம்மா பற்றி சொல்லுகின்ற பொழுது, மற்றை மறையோன் திருமனைவி வாய்ந்த மரபின் வந்துதித்தாள் என்று சொல்லி, அந்த மறையவன் அவங்க சண்டீஸ்வரனுடைய அப்பாவுடைய மரபுக்கேற்ற ஒரு மரபிலை உதித்தவள் அந்த பவித்தரை என்று சொல்லக்கூடிய சண்டீஸ்வர நாயனாருடைய அம்மா என்று சொல்கிறார். அதே மாதிரி கண்ணப்ப நாயனோட குணத்தில் அரும்பெறல் மரவர்தாயத்து ஆன்றதொல் குடியில் வந்தாள் என்று சொல்லி, அப்போ கண்ணப்ப நாயனருடைய அம்மா எப்படி வந்தாங்கிறது அரும்பெறல் மரவர்தாயத்து ஆன்றதொல் குடியில் வந்தாள் என்று சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு, நாவுக்கரசருடைய புராணத்தில் புகழனார் தமக்குரிமை பொருவில் குடியின்கண் மகிழ வரும் மனம் உணர்ந்த மாதினியார் என்று சொல்லி, நாவுக்கரசு பெருமானுடைய அப்பா அம்மா அதே மாதிரி ஒரே அந்த குலம் சார்ந்து திருமணம் அப்படிங்கிறாரு. அப்புறம் திலகவதியாருடைய திருமணத்தை எப்படி பேசினாங்க அப்படின்னா அதையும் சொல்றார், குணம் பேசி குலம் பேசி என்று சொல்றார். இன்னைக்கு எப்படின்னா பதவி பேசி பணம் பேசிங்கிற மாதிரி ஆகி போச்சு. மாப்பிள்ளை நல்ல வேலையில் இருக்கிறாரா, அது நல்ல சொத்து நல்லா நிறையா இருக்குதா, காசு பணமெல்லாம் இருக்குதா, அப்படி பார்த்து இன்றைக்கி எல்லாம் பெண் கொடுக்குறாங்க. ஆனால் அப்போ எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, முதல்ல குணம் ரொம்ப முக்கியம், அப்புறம் குலம். குணம் தான் ரொம்ப முக்கியம். அதான் சொல்கிறார், குணம் பேசி, ரெண்டாவது தான் குலம் பேசி. நம்ம திலகவதி அம்மா திருமணம் எப்படி பேசுனாங்கன்னா அப்படி தான் பேசியிருக்கிறாங்க. அதான் சொல்கிறார், இப்படி மனத்திறம் மணமகளாக பெரும் விருப்பம் செப்பி விடுதல். மனத்திற்குரிய முதல் வேலை தான் சொல்லி விடுறது. சொல்லிவிட்டு அவங்க எங்கள் பிள்ளையை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கு பிறகு மற்ற எல்லாம் பேசுறது. இப்போ முதல்ல இதான் நடந்திருக்குது. ஒரு உறவினருடைய திருமணத்துக்கு ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். ரொம்ப மனசு கொஞ்சம் வேதனையாக இருந்தது. என்னென்னா, திருமணத்துக்கு முன்னாடியே பையனும் பிள்ளை சினிமாவில் நடிக்கிற மாதிரியெல்லாம் அவுட் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அதை திருமணத்தப்போ போடுறாங்க. மலையில் நனைஞ்சிட்டு கதாநாயகன் கதாநாயகியெல்லாம் எப்படி இருப்பாங்க அது மாதிரியெல்லாம் இன்றைக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஏதோ ஒன்றா இருந்து ஃபோட்டோ எடுத்துருந்தா கூட பரவாயில்ல, ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, அதே தப்பு தான் இது. அதையெல்லாம் மீறி எங்கேயோ போயிடுச்சுங்க. நான் என்ன சினிமா ஓடிட்டுருக்குதே என்னமோன்ட்டு பார்க்குறேன், அங்கங்கே டிவி வச்சு ரிலே பண்ணிகிட்ருக்குறாங்க. பொண்ணு மாப்பிள்ளைங்க சினிமாவில் மாதிரியே பண்ணுறாங்க, அநியாயமாக இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ அவரோட 2வது பொண்ணுக்கு வேறு கல்யாணம். இது அதை என்ன அலங்கோலத்தில் பண்ணியிருக்கிறாரு அது இல்லை, அதையும் வேறு பார்க்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது. ரொம்ப கொடுமையாக இருந்தது. அது கடலில் போய் 2 பேரும் குளிக்கிற மாதிரி, அப்படியே ஈர துணியோடு போகிற மாதிரி வர்ற மாதிரிங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, அநியாயத்துக்கு அதை அப்படி ரிலே பண்ணுறாங்க. அதுக்கு என்னமோ பேர் சொல்லுவாங்க, ஏன்னா ஃபோட்டோ ஷூட்டு. ரைட்டு. அந்த ஃபோட்டோ எடுக்கிறவனும் சும்மா இருக்க மாட்டானுங்க. இதையும் அப்படி அங்கே கை வை இங்கே கை வை அப்படி இப்படின்ட்டுங்க. ரொம்ப கொடுமைங்கண்ணா, இதெல்லாம் ரொம்பவுமே கொடுமைங்க. எப்படியெல்லாம் இருந்த ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு கலாச்சாரம் கெட்டு போகுது. அதான் வேற ஒன்றும் இல்லை. ஒரு 4 சுவத்துக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் வெளியில் நடந்துட்டு, அதுதான் வேதனையாக இருக்குது. இப்போ எப்படிப்பட்டவங்களை திருமணம் பேசுகிறதுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சும்மா போய் அங்கே போய் ஒரு டீ காஃபி வடை போண்டா கொடுத்து சாப்பிட்டு போட்டு உளறிட்டு வர ஆளாக இருக்கக்கூடாது. எப்படி ஆளை மனம் பேசுறதுக்கு அனுப்பணுங்கிறது பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கு. ஒரு பச்சை கொடுத்தா போதும், போண்டா கொடுத்தா போதும் சாப்பிட்டுட்டு, அப்படிங்களா சரிங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொய்யெல்லாம் சொல்லிட்டு, அதே மாதிரி இங்கே அங்கே இருக்கிறது இல்லாதெல்லாம் இங்கே சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லை. யார் அனுப்பியிருக்கிறாங்க பாருங்க. குளம் முதல் அறிவின் மிக்கார் போத்திர முறையும் தேர்ந்தார் நலமிகு முதியோர் சொல்ல சடங்கவி நன்மை ஏற்று மலர்தரும் முகத்தானாகிய மனம் புரி செயலின் வாய்மை பலவுடன் பேசியொத்த பண்பினால் அன்பு நேர்ந்தான். குளம் குடி முதலிய அறிவுகளில் சிறந்த முதியோர். 2 குலத்தையும் தெரிஞ்சிருக்கணும், 2 குடிகளையும் தெரிஞ்சிருக்கணும்.
பையன் வீட்டையும் தெரிஞ்சிருக்கணும், பெண் வீட்டையும் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மனம் பேசுறதுக்கு தகுதியானவங்களாம். சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அவ்வாறே சென்று சடையனார் சொல்லிய மனத்திறத்தை அறிவிப்ப. இப்போ அவங்க போய் சடையனார் சொன்ன அந்த மனத்திறத்தை அறிவிப்ப அந்த நன்மையை ஏற்றுக்கொண்டவராய் சடங்கவி சிவாச்சாரியார் முகமலர்ச்சியுடன் மனத்திற்கு வேண்டுமெனவாகிய பல உண்மைகளையும் பேசி அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சுந்தரமூர்த்தி சாமி சுந்தரருக்கே நம்ம பெண்ணை கொடுக்குறோமே என்று சொல்லி அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று என்ன, இளவரசராக வேறு இருக்கிறாரு. சிவாச்சாரியார் ஒன்று, இன்னொன்று இளவரசர். இத்தனை தகுதி இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணுமே என்று சொல்லி அவரும் மகிழ்ச்சியாக ஒத்துக்கிறார். அப்படி ஒப்புமை பெற்றதனாலே தம் மகளை மனம் செய்து தருவதாக அன்புடன் இசைந்தார். ஆமாம், குலம் முதல் அறிவு, குலத்திற்கு இன்றியமையாத அறிவு குலம் முதலியவற்றின் அறிவு என்றுமாம் என்று சொல்லி கோத்திர முறை, கோத்திரம் குலத்தினுடைய உட்பிரிவு என்று சொல்லி நலமிகு முதியோர் இருதரத்தாருக்கும் நன்மை மிகும்படி செய்வோர். 2 பேர்த்துக்கும் நல்லது செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அதுதான் அப்படி இருக்கிறதுக்கு பெரியவங்களா அனுப்பணும். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பமும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி அப்படி மிகவும் மிகவிக்கும் என பிறவினை பொருள் வந்தது மிக்கோரும் தேர்ந்தோரும் ஆகிய முதியோர் என்று சொல்லி இந்நாளிலே கைக்கூலிக்காக ஒரு புடை பேசும் கல்யாண தரகர் அந்நாளில் இலர். கல்யாண தரகரெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. கைக்கூலிக்காக ஒரு பக்கம் பேசக்கூடிய தரகரெல்லாம் அந்த காலத்தில் இல்லைன்னு சொல்லி சேப்பனிய உரையில் எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் அப்படி இல்லை. நலமிகு முதியோர் அப்படின்னார். அன்பு நேர்ந்தான், அன்பு நிகழும் மனச்செயலுக்கு இசைந்தான் என்று சொல்லி இப்போ சடங்கவி சிவாச்சாரியார் அதுக்கு இசைவு கொடுத்துட்றார். திருமணத்துக்கு இசைவு கொடுத்துட்றார். மற்றவன் இசைந்த வார்த்தை கேட்டவர் வள்ளல் தன்னை பெற்றவர் தம்பால் சென்று சொன்னபின் பெருகு சிந்தை உற்றதோர் மகிழ்ச்சி எய்தி மனவினை உவந்து சாற்றி கொற்றவர் திருவுக்கேற்ப குறித்த நாள் ஓலை விட்டார். பாருங்க, இப்போ எந்த நாள் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி விடுறாங்க. மற்றவன் இசைந்த வார்த்தை கேட்டவர் வள்ளல் தன்னை பெற்றவர். வள்ளல் யாரு? சுந்தரர். அவரை பெற்றவர் தம்பால் சென்று சடையநாயனார்கிட்ட வந்து சொல்றார், இந்த மாதிரி நான் போய் கேட்டோம், அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். இசைந்ததனை அவ்வாறு கேட்ட முதியோர் ஆரூரை பெற்றோரிடம் சென்று அறிவித்தனர். அவர் மனமிக மகிழ்ந்து, சடையநாயனார் மிக மகிழ்ந்து ஆரூரர் காதல் தந்தையாகிய அரச சிறப்பு கேட்டபடி திருமணத்தை அறிவிக்குமாறு குறித்து எழுதிய நாளோடைய பெண் வீட்டாருக்கு அனுப்பினார்கள். இப்போ கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னா ராஜா வீட்டு கல்யாணமாக நடக்க போகுது. ஏன்னா இளவரசராக இருக்கிறார் இல்லையா, அதனால் சடங்குகள் எல்லாம் அந்தனர் குலத்துப்படி ஆதிசைவ கோத்திரத்தினுடைய சடங்கு. ஆனால் திருமணம் மட்டும் எப்படி நடக்குதுன்னா ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்குது. அதை கொற்றவர் திருவுக்கேற்பனர். கொற்றவர்னா அரசர். அரசருக்கு உண்டான முறையில் திருமணம் நடக்க போகுது. ஆனால் ஆச்சாரங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா சிவாச்சாரியருக்கு உண்டான ஆச்சாரங்கள். அதான் சொல்கிறார். அப்படி மனத்திறம்பு செப்பி பெண் கேட்க வந்தவர் இந்த வார்த்தையை நேரே கேட்டவர் என்று சொல்லி வள்ளல்னு நம்பி யாரோரர். அவர் தான் வள்ளல். வள்ளல்னா என்னென்னா எதிர்பாராது செய்யக்கூடியவங்களுக்கு பேர் தான் வள்ளல்னு பேருங்க. இப்போ எப்படின்னா தென்திசை வாழ்ந்திட தீதகன்று உலகம் உய்யவும் தேவார அருள்மொழிகளை வரையாது கொடுப்போர் உலகம் உய்யும் வழிகளை அருள்பவர். எத்தனை தேவாரத்தை கொடுக்க போகிறார். சுந்தரர் பாடிய தேவாரம் எவ்வளோ தெரியுங்களா? 38,000 பதிகங்கள். நமக்கு கிடைச்சது வெறும் 100 பதிகம். நமக்கு கிடைச்சது 100 பதிகம். அவர் பாடியது தான் பாட்டும் திருப்பாட்டுன்னு பேர். அது நாவுக்கரசு பெருமான் பாடியது தேவாரம். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடியது திருக்கடைக்காப்பு. சுந்தரர் பாடியது திருப்பாட்டு. ஆனால் 3ஐயும் சேர்த்து தேவாரமாக நம்ம பின்னாடி தொகுத்துட்டாங்க. 3 பேர்த்தது 3 தேவாரம் என்று சொன்னால் அரசுகள் பாடியது தான் தேவாரம். திருக்கடைக்காப்பு என்று சொன்னால் பிள்ளையார் பாடியது தான். திருப்பாட்டு என்று சொல்லுவதான் சுந்தரர் பாடியது. 38,000 பதிகம் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கணக்கு வெறும் 100 பதிகம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சுந்தரர் பாடியது அதிகம். அதனால தான் வள்ளல் அப்படின்னார். கொற்றவர் திருவுக்கேற்ப குறித்தனர். நாளோலையில் குறித்த பொருள்கள் நம்பி ஆரூரை பெற்ற சடையனாரது மரபுக்கேற்பனவோ அன்றி காதல் தந்தையாகிய நரசிங்க முனையரையர் நரசிங்க முனையரையர் தகுதிக்கு ஏற்பனவு என்ற ஐயம் நிகழ்த்துவோரை நோக்கி இவ்வாறு. அதாவது இப்போ குழந்தை பெற்றது சிவாச்சாரியார், வளர்த்தது அரசர். சரி, இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இது எப்படி நடக்கும், ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்குன்னு முதல்ல சொல்லிடுறாரு. கொற்றவர் திருவுக்கேற்பன்னு சொல்லிடுறாரு. நாலோலை ஒரு சொல் நீர்மைத்தாய் மனநாளும் ஓலையும் குறித்தெழுதிய ஓலை குறித்தது என்று சொல்லி இப்போ ஓலை குறித்து கொடுக்குறாங்க. நாலோலை என்று சொல்லி ஒரு நாள்
அதுக்கான ஒரு நாளை குறித்து கொடுக்குறாங்க. அப்படி அந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மங்கள நிகழ்வுக்கு செல்ல வேண்டிய முறை பற்றி இந்த பாட்டில் வந்து அந்த மங்கள முறை, மங்கள பொருள் அந்த பேசுறதுக்கு முறையாக எப்படி போகணும் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்லுவோம். யார் யாரெல்லாம் போகணும், எப்படி இருக்கிறவங்க போகணும் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறேன். 10வது பாட்டில் மங்களம் ஒளிய செய்த மனைவினை ஓலை ஏந்தி, முதல்ல அந்த ஓலை எழுதிக்கணும். எங்களுடைய மகனுக்கு உங்களுடைய திருமகளை நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம், இந்த நாளில் திருமணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த மங்கள ஓலை எழுதிக்கணும். அது வந்து அந்த பனை ஓலை கொடுத்துருக்கு இல்லைங்களா, அதில் எழுதிக்கணும். அதில் எழுதி மஞ்சள் எல்லாம் தடவிக்கணும். அப்படியெல்லாம் தடவி அதை எடுத்துகிட்டு போகணும். அதை எடுத்துகிட்டு பெண்ணு வீட்டுக்கு போகணும். அப்படி போகிறாருங்க. மங்களம் ஒளிய செய்த மனைவினை ஓலை ஏந்தி, அங்கையர் கண்ணினாரும் ஆடவர் பலரும் ஏந்தி, கொங்கலர் சோலை மூதூர் குறுகினார் எதிரே வந்து பங்கைய வதனிமாறும் மைந்தரும் பணிந்து கொண்டார். மங்கள நிகழ்வுக்கு எப்படி செல்லணும் போகணும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறார். மங்களமாக செய்த நாளோலையை மணமகன் வீட்டிலிருந்து மங்கள பெண்களும் ஆடவர்களும் ஏந்தி கொண்டு, மங்கள பெண்களாக இருக்கணுங்கிறார். அப்புறம் ஆடவர்கள் ஆண்கள் எல்லாரும் அப்படி குடும்பத்தோடு போகணும், கணவன் மனைவியாக போகணும், மங்கள பெண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்கிறாருங்க. ஏந்தி கொண்டு புத்தூருக்கு செல்ல மணமகள் வீட்டிலிருந்து அவ்வாறே மங்கள பெண்களும் ஆடவர்களும் எதிர்கொண்டு வந்து பணிதானை ஏற்றுக்கொண்டார்கள். இது ரொம்ப முக்கியங்க. இவங்க மங்களமாக எப்படி கணவன் மனைவியாக போகிறாங்களோ கொண்டு போகிறாங்களோ, அதே மாதிரி அந்த தாம்பாளத்தை எப்படி வந்து வாங்கணும், அவங்களும் கணவன் மனைவியாக வந்து அந்த தாம்பாளத்தை எதிர்கொண்டு வாங்கி போகணும் அப்படின்னு சொல்லி இப்படி தான் அந்த காலத்தில் செய்திருக்கிறாங்க. இவ்வாறு நாளோலை விடுத்தல் எடுத்தல் ஏற்றல் ஆகிய முறைகள். நாளோலை எப்படி கொடுக்கணும், அதை எப்படி வாங்கணும், அதை எப்படி எடுத்துக்கொண்டே வைக்கணுங்கிறத சொல்கிறார். ஏன் மங்கள பெண்கள் பூ முதலிய மங்கள பொருட்களை ஏந்தி செல்லுதலும், அவ்வாறு பெண் வீட்டார் எதிரே வந்து பணிந்தவற்றை ஏற்றுக்கொள்ளுதலும் இதற்குரிய சடங்கு. மலர்கள் இதெல்லாம் கொண்டு போகணுங்க. கேரளாக்காருடைய திருமணம், நாயருடைய திருமணத்துக்கு அடியன் ஒரு முறை போயிருந்தார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, திருமணத்துக்கு முன்னாடி மங்கள பெண்கள் எல்லாம் விளக்கு எடுத்துகிட்டு வராங்க. எல்லாருமே விளக்கு ஏந்திட்டு வராங்க. ஒரு 5-6 பேர் 10 பேருக்கு மேலேயே இருக்கு. அப்படி திருவிளக்கு எடுத்துகிட்டு வந்து அது வச்சதுக்கு பிறகு தான் அந்த திருமண இது தாலி கட்டுறது அப்படிங்கிறத அவங்க செய்கிறாங்க. அவங்க அப்படி ஒரு இது வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. அப்படி மங்கள பெண்கள் பூ முதலிய மங்கள பொருட்களை ஏந்தி செல்லுதலும், அவ்வாறு பெண் வீட்டார் வந்து எதிரே வந்து பணிந்து அவற்றை ஏற்றுக்கொள்ளுதலும் என்று சொல்லி சொன்னார். அங்கையர் கண்ணினார் பங்கைய வதனிமார் அப்படின்னார். அங்கையர் கண்ணினார் பங்கைய வதனிமார் என்றது இன்று சுமங்கலிகளை குறித்து நின்றது. பெண்ணை நோக்கி செல்லுதலினால் கண்ணினார் என்று கண்ணையும், முகமிழந்து ஏற்றுக்கொள்ளுதலினால் வதனிமார் என்று முகத்தையும் குறித்தவர் என்று சொல்லி, இப்பெண்கள் சதிபதிகளாக சேர்ந்து செல்வதும் வந்து ஏற்றலும் வழக்காதலின் கண்ணினாரும் ஆடவர் பலரும் என்று சொல்லி. சதிபதினா கணவன் மனைவின்னு அர்த்தம். சதிபதிம்பாங்க. கணவன் மனைவிக்கு என்ன சொல்ல, சதிபதி, சதிபதியாக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சதிபதி அப்படிங்கிறது கணவன் மனைவியாக சென்று அதில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. வதனிமாரும் மைந்தரும் என்றும் கூட்டியது. ஆடவர் மைந்தர் மங்களங்களிலே காணக்கூடாத கூன் குருடு இல்லாத உத்தம இலக்கணம் உடையார் என்று சொல்லி, அதுவும் வந்து எந்த ஒரு குறை இல்லாதவங்களாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு விதியாக வச்சிருந்துருக்கிறாங்க. கொங்கலர் சோலை முதல் வாசனை வீசும் மலர்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த பழமை பொருந்திய புத்தூர் என்று சொல்லி, இப்போ அந்த இடத்துல வந்து அந்த வீடு இல்லை, அந்த சிவாச்சாரியருடைய வீடவே வந்து இப்போ கோயிலாக மாற்றிருக்கிறாங்க. அந்த கோயிலில் ஒரு பழமையான கோயில் அங்கே இருக்குது. இப்போவும் போனால் பார்க்கலாம். அந்த திருமணம் நடந்த வீடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடம் வந்து இருக்குது. அங்கே இந்த யாத்திரை போயிருந்து கொடுத்து போனோம். சரி, திருமணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு நடக்குது. பெண் வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, மகிழ்ச்சியால் மனமை கூறி மங்கள வினைகள் எல்லாம் புகழ்ச்சியால் பொழிந்து தோன்ற போற்றிய தொழிலராகி இகழ்ச்சியொன்றானும் என்று ஏந்து பூ மாலை வந்தர் நிகழ்ச்சியின் மைந்தர் என்று நீள் முளை சாத்தினார்கள். முதல்ல முளைப்பாளையிடுதல், முளைப்பாரின்னு சொல்லணும் இல்லைங்களா, அந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, அது 7 நாள் 15 நாள் முன்னாடியே போடுவாங்க. அது வளரதை வச்சு இந்த குழந்தைக்கு எப்படி நாளாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல்ல முளைப்பாலையை செய்கிறாங்க. அங்குரார்ப்பணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வடமொழியில் இல்லைங்களா, அது முதல்ல செய்கிறாங்க. மகிழ்ச்சியால் மனமை கூறி மங்கள வினைகள் எல்லாம் அவ்வாறு ஏற்றுக்கொண்ட மணமகள் வீட்டு மைந்தர்கள் மனநாளோலை பெற்ற உறுதியான மகிழ்ச்சியினாலே அத்திருமண செய்தியை மேலும் மேலும் எல்லோருக்கும் எடுத்து சொல்லி
மனத்திற்குரியவராய் முன்னர் செய்யப்பெற வேண்டிய எல்லா சுபகாரியங்களையும் விளக்கமுறை விரும்பி செய்வார்களாயினர். திருமணத்துக்கான அத்தனை காரியங்களையும் விரும்பி அவங்க ஒரு ஆர்வத்தோடு செய்கிறாங்க. அப்படி செய்கின்ற பொழுது முதல்ல எவ்வாறானும் குறை சொல்லக்கூடாத வகையாலே பூமாலைகளால் அலங்கரிக்கப்பெற்ற பந்தர் அமைத்து பூ மாலைகளால் அமையப்பெற்ற ஒரு பந்தல், அந்த பந்தலில் அதில் கூடி முளை தரிக்கும் சடங்கினை செய்தார்கள். அந்த முளைப்பாரி என்று சொல்லக்கூடிய நம்மெல்லாம் குடமுழுக்கு செஞ்சோம் இல்லைங்களா, அது மாதிரி அந்த முளைப்பாரிகள் செய்தார்கள் என்று சொல்கிறாங்க. திருமணத்தில் அதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சடங்கு. இப்போ நம்ம வீட்டில் கல்யாணமே யாரும் பண்ணுறதில்லை, அதனால் நம்ம அதை பற்றி நினைக்கிறதும் இல்லை. நம்ம எல்லாம் கல்யாண மண்டபம், நம்ம வீட்டுக்கு போகிறது அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு சடங்குக்கு தான் வீட்டுக்கு போக வேண்டிய சூழல் இருக்குது. இன்றைக்கி நல்ல காரியத்துக்கு எதுக்கும் வீட்டுக்கு போகிறது இல்லை. நல்ல காரியத்துக்கு எல்லோரும் வரணும் இல்லை, வாழ்த்தணும் இல்லை. குறைஞ்சதை ஏதோ இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்குறதையாவது வீட்டில் வைப்பாங்களான்னு பார்த்தா அதையும் மண்டபத்தில் வச்சிடுறாங்க. எல்லாம் யாருங்க வர்றவங்களை வாங்கன்னு கேட்டுட்டு உட்காந்துட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மண்டபத்துக்கு போனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டக்குன்னு வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது இல்லை. அதான் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்திருக்கு. வீட்டில் ஒரு மங்கள காரியம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல இது. கொரோனா வந்ததுனால நாங்கள்லாம் வீட்டில் செய்ய வேண்டியதாக இருந்தது. கொரோனா வந்ததுனால பழைய ஒரு சடங்குக்கு போக வேண்டியதாக இருந்தது. வீட்லேயே பந்தல் போட்டு தோட்டத்தில் சாப்பாடை போட்டு கோவில் கல்யாணத்தை இப்படி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னா அதுவும் செஞ்சுருக்க முடியாது. மகிழ்ச்சியான மனமை கூறின, நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக செஞ்சாங்களே எல்லாம். மனச்செய்தியை பெருமகிழ்ச்சி காரணமாக எல்லோரும் எடுத்து சொல்லி என்று சொல்லி பூமலை பந்தர் என்று சொல்லி மங்கள வினை பந்தர் தோரணம் முதலியவற்றையெல்லாம் செய்து இப்படியெல்லாம் உண்மை பூவிற்கு மாறாக பூ போன்ற வடிவில் போலியாக அமைந்த காகித பூக்களால் அலங்கரித்து மகிழ்ச்சி காலத்தில் பெருமை உணம். அதாவதுங்க, எப்பொழுதும் அலங்காரம் மலர் கம்மியாக இருந்தாலும் சரி மலரை தான் செய்யணும், காகித போல செய்யக்கூடாது அப்படின்னு சிவகணியை பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அது போலியாக இருக்கிற மாதிரி வாழ்க்கையும் போலியாக போயிடும். அதனால் அந்த அந்த மங்கள திருமணம் செய்யக்கூடிய மனப்பந்தல் இருக்குது பாருங்கள், அதை அலங்காரம் செய்கின்ற பொழுது எளிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, மலரோடு தான் செய்யணும், மலரால் தான் செய்யணும். இந்த டெக்கரேஷன் பேப்பர், டிஸ்கோ பேப்பர்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது என்ன எழுதுறாருன்னா, அது எப்படி போலியாக இருக்குதோ அது மாதிரி வாழ்க்கையும் போலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி இத்தனை விதிமுறைகள் சொல்கிறார். அதான் சொல்கிறார் பாருங்க, முன்னால் உண்மை பூவிற்கு மாறாய் பூ போன்ற வடிவில் போலியாய் அமைந்த காகித பூக்களால் அலங்கரித்து மகிழும் இக்காலத்தவர் இதன் பெருமை உணரார். பூ போலியாகவே அலங்காரமும் அதனுள் விளையும் எல்லாம் போலியாய் ஒளிதல் கண்கூடு என்று சொல்லி சிவகுணிய உரையில் சொல்கிறார். போலிகளில் மகிழும் மனப்பான்மை காலத்து மல்கி வருதல் வருந்தத்தக்கது. முலை சாத்துதல் இதனை வடநூலார் அங்குரார்ப்பணம் என்று சொல்லுவாங்க. இது 7 நாளைக்கு முன்னாடி செய்யக்கூடியது. மணநாளுக்கு 7 நாளைக்கு முன்னாடி அந்த அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய அந்த முலை சாத்துதல் என்று சொல்லுவது செய்வாங்க என்று சொல்றார். நன்னிலைமை திருநாளுக்கு 7 நாளாம் நன்னாளில் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலையும் இது வருது. இது சந்திரனை அதிதெய்வமாக வைத்த கும்பத்தின் அருகில் பாலில் கலந்த நவதானியங்களை மந்திரத்தோடு பாலில் கலந்து நவதானியத்தை அப்புறம் மந்திரத்தோட பாலிகையில் இடத்தில் செய்து மண்ணிட்டு வளர்த்தல் என்பர் ஆறுமுகத்தம்பரான் என்று சொல்லி, ஆறுமுகத்தம்பரான்கிறவர் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்றார். இம்முலைகள் வளர்ச்சியை சுபங்களுக்கு நல்ல அறிகுறியாக கருதப்படுது. நீள்முலை அப்படிங்கிறாரு. நல்லா வளர்ந்தா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. இது திருவிழா, கும்பாபிஷேகம் முதலில் எல்லா மங்களங்களிலும் முதலில் செய்யப்படுவது என்று சொல்றார். மாதினை பயந்தார்னர், இந்த குழந்தைய பெண்ணை பெற்றவர்கள் பெண் வீட்டில் இதெல்லாம் செய்வாங்க. மனவினை கமந்த செய்கை மாதினை பயந்தார் செய்ய துணர் மலர்கோதை தாமச் சுரும்பனை தோலினானை புனர்மணத் திருநாள் முன்னால் பொருந்திய விதியினாலே பனைமுறை செய்யம்ப வாழ்த்தி பைம்பொன்னான் காப்பு சேர்த்தார். இப்போ மணமகளுடைய இல்லத்தில் இந்த மாதிரி சடங்குகள் எல்லாம் செய்கிறாங்க சொல்றார். மணமகளை பெற்றவர்கள் மனத்திற்குரிய மங்கள வினைகளை செய்ய அப்புறம் நாவலூரில் சேர்கிற திருமண நாளுக்கு முன்னாளிலே முரசு முதலிய மங்கள இயங்கள் சத்திக்க மலர் மாலைகள் அணிந்த தோளுடைய நம்பியாரூரரை வாழ்த்தி விதிப்படி பொன்னானை காப்பு கட்டுவித்தார்கள். இப்போ மாப்பிள்ளைக்கு ஏதாவது சடங்கு செய்யணும் இல்லையா, அந்த காப்பிடுதல், பொன்னானால் காப்பிடுதல்,
பொற்காப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த காப்பு கட்டுறாங்க. காப்பு கட்டுறதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, முந்தின நாள் காப்பு கட்டியிருக்கிறாங்க. சுந்தரருக்கு அது மாதிரி செய்திருக்கிறாங்க. காப்பு சேர்த்தல் மணமக்களுக்கு மணத்திற்கு முன்னாளில் தனித்தனி அவரவர் வீட்டில் மங்களம் செய்து காப்பு கட்டுதலாகிய சடங்கு. ரட்சாபந்தனம் என்று வடநூலில் சொல்லுவாங்க, காப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதல் நாளில் பகலில் நிகழ்வது, கல்யாணத்துக்கு முந்தின நாள் பகலில் நடக்கக்கூடியது இந்த காப்பணிதல் அப்படிங்கிறத செய்திருக்காங்க. மணவினைக்கு அமைந்த செய்கை மாதினை பயந்தோர் செய்ய. துணர்மலர் கோதை தாமம் சுரும்பனை தோழினான் இதழ்களை உடைய மலர்களால் கோதை தாமமாக தொடுத்தனம் என்று சொல்லி இப்படியெல்லாம் மாலைகளை அணிந்த அவருடைய நம்பிகள் இருக்கிறார். மாலை அணிந்திருக்கிறார். புனர்மண திருநாள் என்று சொல்லி பனை முரசு, நெல்லம் முரசு, இந்த மாதிரி வாத்தியங்கள் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டிலையும் முந்தின நாளே எல்லாம் ஆரம்பிச்சிடறாங்க. மன வினைகளை எல்லாம் முந்தின நாளே ஆரம்பிச்சிடுறாங்க. பொன்னான் கார்பு சேர்த்தல் என்று சொல்லி காவலாக மணமகனுக்கு வலது கையிலும் மணமகனுக்கு இடது கையிலும் கயிறு கட்டுதல். அது முதல் மனம் முடிந்து காப்பு அளிக்கும் வரை மணமக்கள் எந்த தீமையும் அணுகாதபடி காவல் செய்வது. மணமகனுக்கு வலது கையில் கட்டணும், மணமகளுக்கு இடது கையில் கட்டணும். அது வரைக்கும் எந்த தீமையும் வராது இருக்கிறதுக்காக காப்பணிதல் அப்படின்னு சொல்லுது. தீமைகள் வராது இருக்கிறதுக்காக காப்பணிதல். ஞானசம்மத குழந்தைக்கு என்ன பண்ணாங்கன்னா திருநீற்று காப்பு மட்டும் அணிஞ்சாங்க. வேறு எந்த ஒரு காப்பும் அவருக்கு செய்யலை. இப்போ நம்மெல்லாம் காற்று கருப்புன்னு சொல்லிட்டு எந்திரம் கட்டுறது மந்திரம் போடுறதெல்லாம் எதுவுமே ஞானசம்பந்த பெருமானுக்கு செய்யலை. 3 மாதத்து குழந்தையிலிருந்து அவருக்கு திருநீர் தான் பூசியிருக்கிறாங்க. ஆறுளவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேருலகினுக்கு வரும் பெரியவருக்கு வேறு பல காப்பு மிக என்று அவை விரும்பார் நீரு திருநெற்றியில் நிறுத்து நிறைவித்தார் அப்படின்னு. திருநீர் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு பூசினாங்க, வேற எந்த ஒரு காப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அங்கே சொல்றார். இப்போ பொன்னான் காப்பு அணிந்தார்கள். சுந்தரருக்கு பொன்னினாலே ஆன காப்பு. பொன்னான் ஏன்னா ராஜா வீட்டு குழந்தைங்கனால தங்க காப்பு போட்டிருக்கிறாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க, ஒரு மஞ்சள் நூலில் மஞ்சள் கொம்பை கட்டி அப்படி காப்பு அணிவது அப்படிங்கிறது ஒரு வழக்கு. வரையறை கடவுள் காப்பு மரக்குடி மரபில் தங்கள் குறையில் தோன் மரபுக்கேற்ப பொருந்தவ போட்டு. இந்த கணப்பு நாயனாருக்கு என்னென்ன இந்த காசு இந்த மாதிரி எல்லாம் மான் காசு என்னென்னமோ புளி காசெல்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த குழந்தைகளுக்கு இந்த இடுப்பில் கட்டுவாங்க. அது மாதிரி கணப்பு நாயனாருக்கு கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன வேடுவர் குலம் தானே, அவங்க குலத்துக்கு உண்டான மாதிரி அவங்க கட்டியிருக்கிறாங்க. பாருங்க, இப்போ அந்த திருமண நாள் வந்துருச்சு. அந்த திருமண நாளில் சுந்தரர் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அலங்காரம் பண்ணி சுந்தரர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, சுந்தரரை பார்க்கறதுக்கு திருமண நாளில் பார்க்கறதுக்கு அந்த அவருடைய அழகை பார்க்கறதுக்கு சூரியன் உதயம் செஞ்சானா, காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தார் அப்படின்னு. சுந்தரரை பார்த்து அந்த அழகில் மயங்கி சூரியன் எப்போ உதிக்கிறத விட வேகமாக உதிச்சு வந்தானா. அவ்வளோ அழகு சுந்தரர். அதை அந்த பாட்டில் சொல்றார். மாமரை விதிவலாமல் மனத்துறை கடன்களாற்றி தூமரை மூதூர் கங்குன் மங்கலம் துவன்றி ஆற்ப தேவரு தொடையல் மார்வன் திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான். அருமையான இடம். திருமண கோலம் காணன்ட்டார். திருமணத்தை பார்க்கறதுக்காக வரல, ஏன்னா நடக்க போறது இல்லை. இந்த திருமணம் நடக்க போறது இல்லை. அதனால சூரியன் எப்படி வந்தானா திருமண கோலத்தை பார்ப்பதற்கு வந்தான், திருமணத்தை பார்க்கறதுக்காக வரல. நடக்காதனால அப்படி சேக்கிழ பெருமான் இங்கேயே சொல்ல திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான். அவ்வளவு அழகு சுந்தரர். ஆமாம், அப்படி மாமரை விதிவலாமல் அப்படின்னா அதை திருநாவலூரில் அந்த இரவு மறைநூல் விதிப்படி செய்ய வேண்டிய ஏனை சடங்குகள் யாவும் தவறாது செய்து கொண்டு அப்புறம் மங்கள வாத்தியங்கள் கலந்து சத்தித்து கொண்டும் இருக்க, மங்கள வாத்தியங்கள் எல்லாம் முழங்கி கொண்டு இருக்கிறது, செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் வைதிக முறைப்படி எல்லாம் செய்தாச்சு. எல்லாம் செய்து தேம்பொருந்திய மலர்மாலை அணிந்த நம்பி யாரோரது திருமண கோலத்தை காணும் ஆசையுடையவன் போல ஞாயிறு உதயமானான் என்று சொல்லி சூரியன் அப்படி உதயமாயிருக்கிறார். ஒரு சில இடங்கள்ல இந்த சூரியன் சாயறது சூரியன் உதயமாகிறத வச்சு சேக்கிழ பெருமான் சரியத்து கொண்டு போவார். இது மாதிரி இன்னொரு இடம் இருக்குது. எங்க இருக்குது அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்து சிவியை கொடுக்குறாங்க இல்லையா, அது திருநெல்வாயில் அறத்துறையில் கொடுக்குறாங்க. திருநெல்வாயில் அறத்துறையில் கொடுக்குற பொழுது அங்கே ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்போ ஒரு 7 வயசு ஆயிடுது.
சிவபாதகிருதையர் எப்பொழுதும் தோல் மேலே தூக்கி வச்சுட்டு தான் போவார். எங்கே போனாலும் சிவபாதகிருதையர் தோல் மேலே தூக்கி வச்சுட்டு தான் போவார். தோல் மேலே இருந்தபடியே பாடுவார். ஒரு சில பக்கம் அந்த நேற்று அதை கூட சொல்ல மறந்துட்டேன் நான். தோளில் இருந்தபடியே பாடுறாரு. திரு நனிப்பள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு பதி. அந்த நனிப்பள்ளியில் அது நனிப்பள்ளிங்கிறது அவங்க அம்மாவுடைய ஊர், பகவதி அம்மாவுடைய ஊர். அங்கே போகிற பொழுது தோல் மேலே இருந்தபடியே கேட்குறாரு என்ன ஊர் அப்படின்னு சொல்லி. இதுதான் நனிப்பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தோல் மேலே இருந்தபடியே பதிகம் பாடுறாரு. அத்தன் பியல் மேலிருந்து அருளிய திருப்பதிகம் பார் சேக்கிழார் பெருமான். பியன்னா தோல், பியன் மேலே இருந்துன்னா தோல் மேலே இருந்தபடியே பாடுறாரு. அப்போ பாடிய திருப்பதிகம் காரைகள் கோகை முல்லை அப்படிங்கிற பதிகத்தை பாடுறாருங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னா பாலையாக இருக்குது, பாலைவனமாக இருக்குது, எல்லாம் காஞ்சு போய் கிடக்குது. அங்கே ஒன்றும் இல்லை. காரை கோகைன்னு காரை முள்ளெல்லாம் முளைச்சி கிடக்குது. ஞானசம்பந்த பெருமான் அந்த பதிகத்தில் 2 வரி தான் பாடுறாரு. அப்போவே அது சோலையாக மாறிடுதுங்க. அந்த பதிகம் ரொம்ப முக்கியமான பதிகம். நம்ம இந்த நூல்ல எல்லாம் அது இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம அதை சொல்லலை. 2 வரி தான் பாடுறாரு. 2 வரி பாடி அடுத்தது ஏன்னா எப்படி பாடுவார்னா வயல் ஆயிடுச்சு, அப்புறம் தேரைகள் எல்லாம் வாழை மரத்தில் இருந்ததுன்னு சொல்லி அந்த பதிகத்தில் வரும். அந்த காரைமுள்ள இருந்த அந்த நிலமானது ஞானசம்பந்த பெருமான் 2 வரி பாடின உடனேயே சோலையாக மாறியது, நெய்தல் விலமாக மாறியது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த பதிகத்துக்கு சொல்கிறார். அப்படி ஞானசம்பந்த பெருமான் அந்த திருநெல்வாயில் அறத்துறையில் வருகின்ற பொழுது அவருக்கு சிவபாதகிருதையால் தூக்க முடியல. குழந்தை பெருசாகிடுச்சு, அவருக்கு வயசாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் இறக்கி விடுறார். அவர் இறங்கி நடந்து வர்றார் குழந்தை. அப்படி நடந்து வருகின்ற பொழுது மதிய நேரம் நல்ல உச்சி பொழுதுங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறுது. குழந்தையினுடைய பாதம் தாங்குமா? அதான் சேக்கிழார் பெருமான் சொல்லுவாருங்க, செய்ய தாமரைகள் நொந்தான பைய அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். பையன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, அது மதர சொல்லு, பைய அப்படிம்பாங்க. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாமரை போன்ற திருவடி சூடு எரிச்சான். அதை பார்த்துட்டு சூரியன் என்ன பண்ணான்னா வேகமாக போய் மறந்துட்டான். ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி நோகுது, நம்ம இங்கே உதிச்சிட்டு இருக்கணுமா போய் அதை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். கைகள் 1000 வாங்கி கறந்து போய் வெய்யவன் சென்று மேல்கடல் வீழ்ந்தானன் அப்படின்னார். அப்படி சூரியனுக்கு எத்தனை கை? 1000 கை. அவனுடைய கதிர்கள் தான் கை அப்படிங்கிறது. அப்படியே போய் கடலில் வீழ்ந்தான் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்லுவார். இன்னொரு இடத்துல கண்ணப்ப நாயனருடைய புராணத்தில் வரும். கண்ணப்ப நாயனார் என்னன்னா சாமிக்கு காலத்திநாதருக்கு நல்ல கரியமுதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா பன்றியினுடைய கரியமுது, முயல், மான், இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கரியமுது கொடுக்குறாரு. ஒரே சாப்பாடு கொடுக்கல. நம்ம வீட்டுக்கு வர அடியார்களுக்கு ஒரே சாப்பாட்டை போட்டு கொன்னே வெறுத்து முடிக்க விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று செய்யணுமா. கண்ணப்ப நாயனார் அப்படி செஞ்சுருக்கிறார். ஒரு நாளைக்கு பன்றி கறி, ஒரு நாளைக்கு முயல் கறி, ஒரு நாளைக்கு மான் கறி, அப்புறம் ஒரு நாளைக்கு அதோட தேன் கலந்து கொடுக்கறது. அவரே ஊற்றுகின்ற பொழுது சொல்வார், தேனும் அது கலந்தது தித்திக்கும் என மொழிந்தார் பார் சேக்கிழார் பெருமான். சாமி தேன் கலந்துருக்குது, நல்லா தித்திப்பாரு அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி கூட்டு வரான். அதை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். கொடுவிய தசைகள் எல்லாம் கோழினில் தெரிந்து போத்தங்கு அளவுறு பதத்தில் காட்சி பள்ளினில் அதுக்கி நாவில் பழகி எண்ணி பார்த்து படைத்த விரைச்சி சால அழகுது நாயனரே அமுது செய்து அருளும் என்றார்கள். ஏன்னா ஏற்கனவே சாப்பிட்டு பழக்கம் இருக்கிறதுனால அப்படி வாய்க்குள்ளே போடுறது, நல்ல சுவையாக இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறது. இது நல்லா சுவையாக இருக்குது, சால அழகுது அப்படின்னு என்ன, சால அழகுது நாயனரே அமுது செய்து அருளும் என்றார். இப்படி ஊட்டிகிட்டு இருக்கிறாரு. இதை சூரியன் பார்த்தானா, சூரியன் என்ன பண்ணானா, நம்ம இருக்கிறதுனால பகலாக இருக்குது, கண்ணப்பன் நாயனார் போய் வேட்டையாடி நல்ல மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி சாமிக்கு கொடுக்க முடியாது, அதனால் சீக்கிரமாக நம்ம போய் மறைஞ்சிட்டோம்னா இருட்டாயிரும், இருட்டில் நல்லா வேட்டையாடி இன்னும் நிறைய கடியெல்லாம் சாமி கொடுப்பாருன்னு சொல்லி சூரியன் வேகமாக போய் மறைஞ்சிட்டானா. சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்திட்ட வேடர் மன்னனார் திருக்காலத்து மலையினாருக்கு இன்னமும் நல்லோன் வேண்டி எழுபெரும் காதல் கொண்டு பன்னெடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான் அப்படின்னார். இப்படியெல்லாம் அதாவது இயற்கையை கூட சேக்கிழார் பெருமான் எப்படி கொண்டு வருவார்னா சரிதத்தோடு சேர்த்து கொண்டு வருவார். அதுதான் பெரிய சிறப்பு. இங்கே சூரியன் உதிக்கிறது இயற்கை தானே. சூரியன் சுந்தரர் கல்யாணம் இல்லாதனால மட்டும் சூரியன் உதிக்காதையா இருந்துருவான், அப்படி அல்ல. அந்த சூரியன் அப்படி வேகமாக உதிச்சான். அவன் தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுரு மனத்தான் போல கதிரவனது. அந்த நாளை
அந்த திருமணம் ஆகக்கூடிய நாளை அப்படி சரிதத்தோடு கொண்டு வந்து சேர்ப்பது அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமானுடைய ஒரு, அதான் தெய்வ கவி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்கிறது. அது யாராலையும் முடியாது, அவரால் தான் முடியும். இப்படி இந்த இடத்த சொல்வார். காமுறு மனத்தான் போலன்னு சொல்லி தற்குறிப்பேற்ற அந்த அணி என்று சொல்லி சொல்லுவாங்க. இது அணியே என்று குறிக்கப்படுவது. இத்திருமணம் முற்று பெறாது இறைவனால் தடுக்கப்பெறுதல் பின்னர் சரீரத்தில் காண்போம். அதை திருமணம் காண எண்ணாது திருமண கோலம் காணன்னு சொல்லி சொல்ல. திருமணம் காணன்னு சொல்லலை, திருமண கோலம் காணன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, இது பின்னாடி தடுக்கப்படக்கூடிய திருமணங்கிறதுனால சேக்கிழார் பெருமான் முதல்லையே சொல்லிடுறேன். ஆமாம், ஞாயிறு முதல் ஞாயிறு படுதல் முறையோடு வர்ணித்து சொல்லுதல் பெருங்காவிய இலக்கணங்களில் ஒன்று என்று சொல்லி இப்பிராணமாகிய பெருங்காவிய தலைவராக நம்பி ஆரூர திருமணத்தையொட்டி இங்கு சூரிய உதயம் வர்ணிக்க பெற்றதாம். அடியார்களின் கழிப்பிலே தாம் கழித்தலும் பிறவும் காவிய ஆசிரியரது மனக்குறிப்பு. இப்போ அடியார்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க இல்லையா, இப்போ திருமணம்னா ஒரு சந்தோஷமா, அதோட இவரும் சேக்கிழார் பெருமானும் அவருடைய மகிழ்ச்சியை இதில் கொண்டு வந்து அப்படி இணைக்கிறார். அது சூரியன் மேலே ஏற்றி சொல்றார். சேக்கிழார் பெருமானுக்கு ஆசை, அது சூரியன் மூலமா சொல்லிக்கிறார். அந்த திருமண கோலத்தை பார்க்கறதுக்கு சேக்கிழார் பெருமானுக்கு அவ்வளோ ஆசையாம். அதை எப்படி சொல்றது, சூரியன் மேலே ஏற்றி தன்னுடைய ஒரு கருத்தை அப்படி சொல்லிக்கிறார். அதான் பெரிய தேமரு தொடையல் மார்பன் அப்படின்னு சொல்லி புதிய நாள் மலராக தேமரு தொடையல் மார்பன்னா அன்றளர்ந்த மலர்களை மாலையாக கொடுத்த தொடையல். தொடையல்னா மாலைன்னு அர்த்தம். தொடையல் மாலை. பாருங்க, காலை செய்வினைகள் முற்றி கணித நூல் புலவர் சொன்ன வேலைவன் தனைய முன்னர் விதிமனக் கோலம் கொள்வான் நூல் அசைந்து இலங்கு மார்பில் நுணங்கிய கேள்வி மேலோன் மாலையும் தாரும் பொங்க மஞ்சனச்சாலை புக்கான். மஞ்சனச்சாலைன்னா குளிக்கிறதுக்கு போகிறதுங்க. திருமணத்துக்கு முன்னாடி குளிக்கணும் இல்லைங்களா, திருமணத்துக்கு மாப்பிள்ளை தாலி கட்ட போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஒப்பனையெல்லாம் செய்து கொண்டு அதுக்கு பிறகு போகணும். பாருங்கள், சும்மா நாம் அது பார்க்கக்கூடாது இது பார்க்கக்கூடாதுன்னா கணித நூல் புலவர் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, நேரங்காலமெல்லாம் பார்த்து தான் செஞ்சுருக்கிறாங்க, இல்லாமையெல்லாம் இல்லை. நாம் செய்யாமன்றனா செய்யாமன்றலாம், அது வேற. ஆனால் எப்படி செய்திருக்கிறாங்க, பாரம்பரியமாக எப்படி இருக்குது சரீரத்தில் அப்படின்னா கணித நூல்ங்கிறவர். காலை செய் வினைகள் முற்றி கணித நூல் புலவர் சொன்னார். யார் என்ன சொன்னாலும் நம்ம செய்கிறது செஞ்சுதான் ஆகணும். ஆமாம், அதெல்லாம் ஏன், அதாவது நம்ம எதுவுமே பிராணத்தில் இருந்தால் பிரமாணம் எடுத்துக்கணுங்க. ஒருத்தர் உரைப்பாக இருக்கிறாங்கன்னா நம்ம அதே மாதிரி இருக்க முடியாது இல்லைங்களா. அதனால் இதெல்லாம் நமக்கு அங்கங்கே சேக்கிழார் பெருமான் கொடுத்துட்டே இருப்பார். அது இன்னும் கம்பராமாயணத்தில் நாள் குறித்து தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறாங்க இல்லையா. ராமனுக்கு முடிசூட்டக்கூடிய நாள் என்னாச்சுன்னா, கைகேயினுடைய ஒரு தந்திரத்தினால அந்த நாளே ராமன் காட்டுக்கு போகிறதுக்கு ஆச்சு. ஏன்னா தசரதன்கிட்ட கொடுத்த வரம் எனக்கு 2 நீங்கள் வரம் கொடுத்துருக்கிறீங்க, அதை நீங்கள் நான் கேட்குற பொழுது நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, என்னுடைய மகன் பரதன் நாடாளணும், ராமன் காட்டுக்கு போகணும்னு அம்மா வரம் கேட்குறாங்க கைகேயி. அதை கொடுத்து தான் ஆகணும் இல்லைங்களா, கொடுத்தது. அதனால் கம்பன் கொஞ்சம் கோபப்பட்டு அந்த இன்னும் நாள் பிடிச்சாங்க பார்த்தீங்க. அவங்கள கணித நூல் மாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார், திட்டுவார். மாக்கல்னா அறிவில்லாதவன் அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கணித நூல் புலவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். நல்ல நாளாக நல்ல நேரமாக பார்த்து குடிச்சிருக்கிறாங்க. இது என்னென்ன திருமணம் நின்று போச்சு. ஆனால் சுந்தரருக்கு என்னாச்சு, பெரிய வாழ்க்கை கிடைச்சது இல்லையா, பெருமானோட போகக்கூடிய வாழ்க்கை கிடைச்சது. அப்படி கல்யாணத்தை பண்ணி போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே செட்டில் ஆகி போயிருப்பார். சாமிக்கு தோழராக முடியுமா, நம்மளையெல்லாம் உய்விக்க செய்ய முடியுமா, நமக்கு திருத்தொண்ட தொகை வந்திருக்குமா, அப்படியெல்லாம் இல்லாமல் போயிருக்கும். அதனால் இந்த நாள் அவங்க குறித்த நாள் சாதாரண உலகில் திருமணம் நின்று போனாலும் கூட அவர் பெருமான் திருவடி அடைகிறதுக்கே அது காரணமாக இருந்தது அந்த நாள். அதனால் அது கணித நூல் புலவர் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல சொல்கிறார். காலை செய் வினைகள் முற்றி கணித நூல் புலவர் சொன்ன வேலைவன் தனையும் முன்னர் விதிமனக் கோலம் கொள்வான் நூல் அசைந்து இலங்கு மார்பில் நுணங்கிய கேள்வி மேலோன் மாலையும் தாரும் பொங்க மஞ்சனச்சாலை புக்கான். இப்போ குளிக்கிறதுக்கு அங்கே போயிட்டார். காலை கடன்களை முடித்தபின் சோதிடர்கள் குறித்த நல்ல வேலை வருவதற்கு முன்னாகவே விதிப்படி செய்யும் மனக்கோலம் கொள்வதற்காக பூநூல் அசைந்து விளங்கும் மார்பினையும் நுணுகிய கேள்வியை உடைய மேலோராகிய நம்பி ஆரூரர்
அந்த மணி மாலையும் மலர் மாலையும் விளங்க திருமஞ்சன சாலையில் புகுந்தார். அப்படியே மலர் மாலை அணிந்திருக்கிறார், மணிகளாலான மாலையும் அணிந்திருக்கிறார். அப்படியே மஞ்சன சாலைக்குள்ள போறார். விதிமனம், இயற்கை மனத்தினு வேறாவது விதிமனம் என்று சொல்லி சொல்றார். விதிமன சடங்கு, விதிமன என்று சொல்லி இதுல சொல்றாருங்க. நூல்களில் விதித்த சடங்குகளும் பெற்றோர்களால் தரப்பட்டு செய்யும் மனம் இயற்கை மனம். தலைவர் தாமே கொள்வது இயற்கை மனம். நம்ம அதாவது கணவன் மனைவி, அந்த காதலன் காதலி விரும்பி செய்வது வந்து இயற்கை மனம். இது பெரியோர்கள் சேர்ந்து செய்வது விதிமன சடங்கு. அப்படி விதிமனம் அப்படின்னு சொல்லுது. விதிமனம்னா விதியின் காரணமாக பெரியோர்களால் பேசி முடிக்கப்பட்ட திருமணம் அப்படின்னு சொல்லி சொல்றார். நுணங்கிய கேள்வினர், மேலும் மிக நுணுகிய பொருள்களிலும் கேள்வினால் மேம்பட்டவர் என்று சொல்லி சொல்றார். அடுத்து பாருங்க, வாசனையொட்டி மிக்க மலர்விரை அடுத்த தூணீர் பாசனத் தமைந்த பாங்கற் பருமனை பைங்கொள் தின்கால் ஆசனத்து அணிநீராட்டி அரியணம் சாத்தி அன்பால் ஈசனுக்கு இனியார் மேனி எழில் பெற விளக்கினார்கள். ஈசனுக்கு இனியார் யாரு? சுந்தரர். சாமிக்கு இனியவர் சுந்தரமூர்த்தி சாமி இல்லையா? அதனால தானே அவர் தோழராக ஏற்றுக்கொண்டார். இன்னொன்று, சாமிக்கு இனியார் யாருன்னா அடியார்கள் தாங்க. 2-3 இடத்துல இனியார்னு வருது. பெருமானுக்கு இனியவர்கள் யாருன்னா அடியார்கள் தான். எங்கெங்க வருதுன்னா, நம்முடைய இளையான்மொழி நாயனார் கோணத்தில் வருது. அவர் மலையில் நனைஞ்சு இரவு நேரத்தில் வர்றாரு இல்லைங்களா? அப்போ சொல்கிறாரு, நாயனார் அம்மாகிட்ட கேட்குறாரு, இமக்குளக்குடி பாகற்கு இனியவர் தமக்கு இன்னடிசில் தகவல் அமைக்குமாறு எங்கனமானங்க அப்படின்னா, இமக்குளக்குடி பாகற்கு இனியவர் அப்படின்னா யார்? இமக்குளக்குடி பாகர் யார்? இமயமலை அரசனுடைய மகளை ஒரு பாகத்திலே கொண்ட சிவபெருமான். அவருக்கு இனியவர் யார்? வந்த அடியார் அவருக்கு இனியவர். அப்படின்னா அடியார்கள் தான் சாமிக்கு இனியவர்கள். தேவர்கள் எல்லாம் இனியவர்கள் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து அடிமைகள். இதே மாதிரி இன்னொரு இடத்துல சிறுத்தொண்ட நாயனார் குணத்தில் வருது. இங்கு நமக்கு தனியுண்ண ஒன்னாதுன்னார். எல்லாம் பிள்ளைக்கறி எல்லாம் படைச்சு அப்படி இலையெல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டதுக்கு பிறகு வந்தவர் சொல்றாரு, இங்கு நமக்கு தனியுண்ண ஒன்றா. எப்போ நம்ம தனியாக சாப்பிட்டு பழக்கம் இல்லை, கூட யாராச்சும் ஒரு அடியார் இருக்கணும். தனியாக வரல எங்கேயும் நான் சாப்பிட மாட்டேன். அவருடைய இது பாருங்க. அப்போ தான் அவர் போகிறாரு, எல்லா பக்கம் போய் தேடுறாரு. எங்கே போயும் ஒரு அடியாரும் கிடைக்கல. வந்து சொல்கிறாரு, இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன் அப்படின்னு. சகத்தில் யானும் திருநீர் இடுவாரை கண்டு இடுவேன். சாமி, இகத்தும் பரத்தும் இனியாரை எல்லா பக்கம் தேடிட்டோம், ஒரு அடியாரை கிடைக்கல. இனியார் அப்படின்னா சிவபெருமானுக்கு இனிய அடியார்கள் யாரும் கிடைக்கல. எல்லாரும் திருநீர் இடுவாங்க, நானும் அவங்களை பார்த்து இடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சாமி சொல்கிறார், உண்மை போல நீரிட்டார் யாருடன் உண்பீர் அப்படின்னு பக்கத்தால் உட்கார வச்சார். திருநீர் பூசினதுனால பக்கத்தால் உட்கார வச்சார் சாமி. சிறு தொண்டர் பக்கத்தால் உட்கார்ந்தாரு. அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவர் கை வச்சாரு. அப்போ தான் சாமி கையை பிடிச்சிட்டாரு. 6 திங்கள் கழித்து உண்போம், உண்ணும் உணவும் தாளாது, சோறு 4 முன்பேர் உண்பது ஏன்? நீ தினசரி சோறுதுங்கிற, நான் 6 மாதத்துக்கு ஒருக்காத்தான் சோறுதுங்கிறேன். நானே உன்னை கை வைக்கல, நீ கை வைக்கிறேன். சரி, பையங்க குழந்தை இருக்குமில்ல உனக்கு, குழந்தை இருந்தா மாரியில் மகவு வெற்றியரோன் மைந்தன் தன்னை அலையும் அப்படின்னார். இப்போது இங்கு உதவான் அப்படின்னார். இப்போது இங்கு உதவான் அப்படின்னா அவர் புலம்புல பாருங்க என்ன சொல்றாரு, இப்போது இங்கு அவன் உதவான் அப்படின்னார். அப்படி சொன்ன உடனே அவன் வந்தால் நாம் உண்பது, அவன் வந்தால் தான் சாப்பிடு. 2 பேர் நீ இருக்கிற அந்த உன்னுடைய பையனும் வரணும். அவன் வந்தால் நாம் உண்பது நாடி அலையும் அப்படின்னார். சொன்னதை அப்படியே போய் செஞ்சார். மைந்தா வருவாய் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அதற்கு பிறகு அம்மாவும் போய் 2 பேரும் சேர்ந்து அழைக்கிறாங்க. அந்த குழந்தை வருது. இதெல்லாம் சரியத்தில் இருக்குது. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த இனியான் அப்படிங்கிறது இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன்னு இங்கே வருது. அதே மாதிரி அங்கே இமக்குடக்குடிப்பாக இனியவன் வருது. அப்போ அடியார் சிவபெருமானுக்கு இனியவர்கள் யார் அப்படின்னா அடியார்கள் தான். இனியன் தன்னடைந்தாருக்கு இடை மருதனே என்று சொல்லி பதிகத்திலே வருது. இனியன் தன்னடைந்தாருக்கு இடை மருதனே. இனியன் அப்படிங்கிறது அருமையான பேர், குழந்தைகளுக்கு வைக்கலாம் இனியன் என்று சொல்லி. இப்படி வாசனை ஈசனுக்கு இனியார் மேனி எழில் வரன். வாசனுடைய நெய்ப்புகையூட்டிய பாத்திரத்திலுடைய மலர்களையும் எப்படி குளிக்க வைக்கணும்னு பாருங்க. பெரியவங்களை குளிக்கிறதுக்கு நல்ல அந்த பாத்திரத்தை எல்லாம் முதல்ல நெய்ப்புகையில் காட்டணும். நெய்ப்புகை காட்டி, நெய்ப்புகை எதுக்கு அப்படின்னா தூய்மைப்படுத்துவது. சாப்பாடு சாமிக்கு வந்து அமுது படைக்கிறோம் இல்லையா, அது எதுக்கு நெய் போடுறோன்னா ஏதாவது குற்றம் குறை இருந்தால் அது நீங்கிடும். அதனால் நெய் போட்டு தான், அதாவது
அவை பாட்டி கூட சொல்லுவாங்க, நெய்யெல்லாம் உண்டி பால் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய் போட்டு தான் சாப்பிடணும், கொஞ்சமாவது சாப்பாட்டில் நெய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற குற்றத்தை நீக்கிடுமா, ஏதாவது ஒரு ஆகாத ஏதாவது இருந்தால் கூட நீங்கிடும். அதனால தான் சாமிக்கு நிவேதனை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக நெய் வைக்கணும், கொஞ்சமாவது நெய்யை அதில் போடணும். சுத்தன்னம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சாமி சுத்தன்னம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுத்தன்னத்தில் நெய் வச்சு சாமிக்கு படைக்கணும். அந்த நெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பாத்திரத்தில் என்ன செய்கிறாங்களா, நெய் புகையால் அந்த பாத்திரத்தை எல்லாம் காட்டி, அதற்கு பிறகு தண்ணீரெல்லாம் அதில் பிடிச்சி வச்சு, அதுக்கு பிறகு நறு மலர்கள் எல்லாம் அதில் போடுறாங்க. அந்த தண்ணியில் பூவெல்லாம் போட்டு அப்புறமா குளிக்க வைக்கிறது. ஏன்னா இவர் யார், சாதாரணமானவரா, பெரிய ஆச்சாரியார் இல்லையா, சுந்தரமூர்த்தி சாமிகள். சும்மா என்ன வேலுசாமி முருகேஷ் மாதிரியா, அப்படி இல்லை, பெரியோர், இந்த உலகத்தையே உயிர்விக்கக்கூடியவர். அதனால் அப்படியெல்லாம் செய்து இப்படி மலர்களை எல்லாம் அதில் போட்டு அப்புறமா குளிக்க வைக்கிறாங்க. அப்படி வாசனையுடைய நெய்ப்புகை ஊட்டிய பாத்திரத்தில் உடைய மலர்களையும் வாசனை பண்டங்களையும் பெய்து தூய நீரை நிரப்பி அதன் பக்கத்திலே இடம்பெற்ற பொன் அரியாசனத்திலே எழுந்தருளி வைத்து, அப்படி தங்க அரியாசனம் அதில் அமரச் செய்து அவருக்கு குளிப்பாட்ட போகிறாங்க. ராஜா வீட்டு குழந்தை இல்லையா, இளவரசர். அப்படி தங்க ஆசனத்தில் அவர் அமரச் செய்து அன்பினாலே இறைவனுக்கு இனியவராகி நம்பி ஆரூரரை நீராட்டி சுண்ணம் சாத்தி அவரது திருமேனி மேலும் அழகு பொருந்தும்படியாக விளக்கினார்கள். ஏற்கனவே அழகாக இருப்பார் சுந்தரர், அழகுக்கு அழகு செய்வது போல இல்லைங்களா. ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடிய சுந்தரருக்கு மீண்டும் அழகு சேர்க்கிறாங்க. வாசனை ஊட்டி அப்படின்னார். பாத்திரம் சுத்தியாக்க பொருட்டு நெய்ப்புகை ஊட்டுதல் மரபு. ஈசனுக்கினியார் சிவபெருமானுக்கு இனிய தோழராவார். எல்லா உயிர்களும் ஈசனுக்கு இனிமை உடையவனாயினும் அன்பர்கள் மிக இனியவர்கள். அதான் ரொம்ப முக்கியங்க. எல்லா உயிர்களுமே பெருமானுக்கு இனியது தான், ஆனால் அடியார்கள் சாமிக்கு ரொம்ப ரொம்ப இனியவர்கள். சாமி யாரை விரும்புவார்னா அடியார்களை தான் விரும்புவார். நான் அப்படி தானே சொல்கிறார் தடுத்தாட்கொண்ட புராணத்தில். கடைசியில் திருவாரூரில் இருக்கக்கூடிய அடியார்களை சொல்லுகின்ற பொழுது சுந்தரர்கிட்ட என்ன சொல்றாரு, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், உணவேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆர்வார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று சொன்னது யாரு, ஆரூர் பெருமான். யாரை சொல்றாரு, ஆரூர் இருக்கக்கூடிய அடியார்களை சொல்றாரு. கடைசியாக என்ன சொல்றாரு, தங்கிட்ட இருக்கக்கூடிய சுந்தரர் அவங்களோட போய் நீ சேர்ந்துக்கோ அப்படிங்கிறது. எப்போ சிவபெருமான் கூட தானே இருக்கிறார் சுந்தரர், தோழராகவே கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன. ஆனால் அது பத்தாதான், அவங்களோட போய் சேரும். எங்கிட்ட இருக்கிறத விட நீ அங்கே இருக்கிறதா ரொம்ப சிறப்பு. அதனால் இவரை நீ அடைவாய் என்று தங்கிட்ட இருக்கக்கூடிய தன்னுடைய தோழராக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சாமிகளை சாமி என்ன சொன்னார், தேவாசினி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடியாரோட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ எங்கே இருக்கிறது சிறப்புனா அடியாரோட இருக்கிறது தான் சிறப்பு, அதுக்கு மேலே ஒரு சிறப்பு இல்லை. அதான் நம்ம அப்பர் சாமிகளும் சொல்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய வாதவூரடிகள் அதை நிறைய பக்கம் வலியுறுத்துறார். அவருக்கு அடியார் திருக்கூட்டம் கிடைச்சது தான் அவ்வளவு ஒரு பெரிய சிறப்பு. அடியார் திருக்கூட்டம் அதை தான் அதிசயப்பத்தில் சொல்கிறார். எண்ணிலேன் திருநாம மஞ்செழுத்து மின் ஏழமை அதனாலே, நன்னிலேன் கலை ஞானிகள் தம்முடு நல்வினை நயவாதே, மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே, அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமேன். என்ன அதிசயம்னா, எனக்கு கூட திருக்கூட்டத்தில் போய் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சாமி கொடுத்துருக்கிறாரு. நான் எப்படிப்பட்டவன், இந்த மண்ணில் இறந்து பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து இறந்து இப்படியே உழன்று கொண்டு இருக்கக்கூடியவன் நான். எனக்கு கூட ஒரு திருக்கூட்டத்தை கொடுத்துருக்கிறாரு சாமி. இதை நினச்சா எனக்கு அதிசயமாக இருக்குது அப்படிங்கிறார். நம்ம அப்படி என்னாவது நம்ம எல்லாம் ஒரு திருக்கூட்டத்தில் இருக்கிறோம், பெருமானுக்கு தொண்டு செய்கிறோம் அப்படின்னு ஏதாவது நமக்கு ஒரு பெருமையாக நம்ம நினச்சிருக்கிறோமான்னா இல்லை. ஆனால் அவர் வாதவூரடிகள் அதை நினச்சிருக்கிறார். அண்ணல் அதை சொல்கிறார், எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்து என் ஏழமை அதனால் என்ன. அஞ்செழுத்து சொல்கிறதுனா புண்ணியம் வேணும். நேற்று பேசணும் இல்லையா, அது மாதிரி தான் புண்ணியம் வேணும். புண்ணியம் இல்லைன்னா அஞ்செழுத்தை சொல்ல முடியாது. எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்து என் ஏழமை அதனாலே, நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதனர். நல்ல ஞானிகளோட என்னால் சேர முடியல. ஏன் அப்படின்னா, நான் நல்ல வினை இல்லை அப்படின்னு சொல்கிறேன். நல்வினை இருந்தால் தான் நல்லவர்களோட சேர முடியும். நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதனர். அப்போ தான் சொல்கிறார், மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே, அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாம் என்று சொல்லி அதிசயப்பத்தில் சொல்கிறார். இப்படி அதுவும் பெருமான்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வரம் என்னன்னா, கோயில் மூத்த திருப்பதிகத்தில் கேட்குறாரு பாருங்க, ஏன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தில் என்கருத்து முடிய வண்ணம் முன்னின்று அப்படின்னு. வேற எந்த ஒரு வரமும் கேட்கல. வாதவூரடிகள் கேட்ட ஒரே வரம் அடியாரோடு இருக்கிறது ஒன்று தான், வேறு எதுவுமே கேட்கல.
உடையால் உந்த நடுவிற்கும் உடையால் நடுவில் நீயிருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியனுன் அடியார் நடுவில் இருக்கும் அருளைப்புரியாய் பொன்னம்படத்துள் என்கிறது முடிய வண்ணம் முன்னின். நீங்கள் நேற்று பேசுகிற போது பெரிய புராணம் வராது இருந்தாலும் பெரிய புராணம் அப்படியே இருக்கக்கூடியது திருவாசகத்தில். அடியார் பெருமைகளை சொன்ன நூல் பெரிய புராணத்துக்கு அடுத்தது இன்னொரு நூல் சொல்லணும்னா திருவாசகம் தான். திருவாசகத்தில் அத்தனை இருக்கு. அடியாருடைய பெருமைகள் தான் திருவாசகத்தில் நிரம்ப இருக்கு. வாதவரடிகள் அடியாரோட இருக்கிறதா விரும்பினார். அன்பால் இனியான் என்று சொல்லி திருமஞ்சநீரிலே வில்வம் பாதிரிப்பு முதலிய பூக்களை எல்லாம் போட்டு விழாமிச்சை ஏலம் பசுங்கற்பூரம் பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு அப்படி வாசனையோட பெரியவங்களுக்கு வந்து குளிப்பாட்டுறது அப்படிங்கிறது மரபு. தூணீர் பாசனம் தான் முதலாக குறித்து வரும். ஏதாவது தூணீர் பாசனம் என்று சொல்வது குளிக்கும் நீரை வந்து கங்கை, யமுனை, சிவபாத நீர், சண்முகபாத நீர் முதலியமாக தியானித்தல் மரபு. நம்ம கங்கை ஆடிலின் காவிரி ஆடிலின் என்று சொல்லி சொல்லும் இல்லைங்களா. நீர் சுத்திகரிக்கின்ற பொழுது ஏவியிடர் கடலை பற்றெடுக்கின்றேனே இப்பிறவி அறுத்தேற வாங்கியாங்கே கூவி அமருலகனைத்து முருகி போக குறியில் அருகுணத்து ஆண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி, நல் யமுனை, கங்கை, சரஸ்வதி, ஒற்றாமரை, உக்கரணி, தென்னீர் கோவியோடு குமரி வருதித்து 9 நதி அதில் வருணனி. கோவியோடு குமரி வருதித்தன்னு சொல்லிட்டு குடந்தை கீழ் கோட்டத்து என் கூத்தனாரே என்று சொல்லி அந்த நீர் சுத்திகரிக்கின்ற பொழுது அதெல்லாம் சொல்லி அந்த தீர்த்தமெல்லாம் இதில் கலந்திருக்கிறதாக பெருமானை நினைத்து பாவித்து நாம் வந்து பெருமானுக்கு குளிப்பாட்டுவது அப்படிங்கிறது. அது மாதிரி பெரியவங்களுக்கு வந்து அது மாதிரி கங்கை ஆடிலன், காவிரி ஆடிலன், கொங்குதன் குமரித்துறை ஆடிலன், நல்லா அந்த பாட்டில் கடைசியாக ஒரு எங்கும் ஈசன் எனாதவருக்கு இல்லையே, எல்லா பக்கம் பெருமான் இருக்கிறது அப்படிங்கிற நினைப்போடு நாம் வந்து அதை ஆவாகனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பாட்டு பார்க்கலாங்களா? இன்னொரு பாட்டு அகில் விரை தூபம் ஏந்த அணிகள் பட்டாடை சாத்தி முகில் நுழை மதியம் போல கைவலான் முங்கை சூழ்ந்த துகில் கொடு குஞ்சி ஈரம் புலத்தித்தன் தூய செங்கை உகிர் நுதி முறையில் போக்கி ஒளிர் நரும் சிகடியாத்தான். இதுதான் முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த குளிச்ச பின்னாடி முடிய உலர்த்துறது. அந்த வெள்ளை ஆடையை விட்டு அந்த ஈரத்தை எல்லாம் போகணுது எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு பாருங்க. அகில் விரை தூபம் ஏய்ந்த அணிகொள் பட்டாடை சாத்தி அப்படின்னா அகில் புகை கமலும் அழகிய பட்டாடை சாத்தி அப்படி கைவல்லான் ஒருவன் முன்கையில் கொண்ட வெள்ளை துகிலை ஒரு அதெல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தன் என்ன செஞ்சானா, ஒரு வெள்ளை ஒரு துணி எடுத்து நம்பிகளது நீண்ட கரிய குடுமியின் உள்ளே அப்படி அந்த கூந்தலுக்குள்ள அந்த வெள்ளை துணியை அப்படி விட்டு உலர்த்துறான். அப்படி உலர்த்துகின்றது எப்படி இருக்குது அப்படின்னா முகிலுக்குள்ளே நுழையும் வெண்மதி போல செலுத்தி ஈரம் போக்கி ஒரு நல்ல கருமுகில், அந்த கருமுகிலுக்குள்ள ஒரு வெண்மதி அந்த நிலா போச்சுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது என்று சொல்லி அந்த ஈரம் போக்கி தனது கையின் நக நுனியினாலே குஞ்சியினை சிக்கறுத்து அந்த அளவுக்கு பாருங்க. அது குளிச்ச உடனே முடியெல்லாம் சிக்காயிடுச்சான். அதை வந்து அவன் கையினோட விரல் நகம் பெருசு பெருசாக வச்சிருப்பானா அந்த அலங்காரம் செய்கிறவன், அந்த விரல் நகத்தில் அந்த சிக்கெல்லாம் எடுத்து அப்புறம் அதற்கு பிறகு அதெல்லாம் அலங்காரமெல்லாம் செய்து பழைய வடிக்கு முடிஞ்சு விட்டான. குஞ்சியின் சிக்கறுத்து விளங்கிய சிகலையை கட்டி முடித்தான் என்று சொல்லி முகில் நுழை மதியம் போல கரிய நீண்ட குடுமையின் இடையே முன்கையில் சுற்றிய வெண்துகில் கொண்டு ஈரம் புலர்த்துதல் கரிய முகிலினுடைய நுழையும் வெண்மதி போன்றிருந்தது என்று சொல்லி சொல்றார். குடுமி கத்தரித்து ஆரவாரிக்கும் இக்காலத்து மணமக்களுக்கு இது விளங்காத ஓமானம் என்று சொல்லி அவர் இப்பாட்டின் சுவையறிந்து அனுபவித்து இயலாததாகும் என்று சொல்லி இந்த காலத்துல எல்லாம் முடி வெட்டிக்கிறாங்க அப்படியெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. அதுவும் வந்து இந்த ஆதிசைவ கோத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் முடி வளர்ப்பது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு கலாச்சாரம் என்று சொல்லி சொல்றார். கைவல்லான் இவ்வாறு பணிவிடை செய்வதில் கைதேர்ந்தவன் மணமகனின் தோழன் குஞ்சு ஈரம் புலர்த்தல் சிக்கறுத்தல் சிகலை சேர்த்தல் என்று சொல்லி இப்படியெல்லாம் செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆள். ஆனால் திருநீர் மட்டும் அவரே பூசிக்குவார். திருநீர் பூசுறது யாரும் இல்லை. ஏன்னா அவங்க பரமாச்சாரியார் அப்படிங்கிறதுனால ஞானசம்பந்த பெருமானுக்கோ அல்லது நாவுக்கரசு பெருமானுக்கோ யாரும் திருநீர் பூசலை, அவங்களே பூசிக்கிறாங்க. மற்றதெல்லாம் அந்த முடி வளர்த்துறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. ஆனால் அதுக்கு மட்டும் ஆள் ஏன் வைக்கலைன்னா திருநீர் வந்து மற்றவர்களுக்கு பூசக்கூடியவர்கள் அவங்களுக்கு இன்னொருத்தர் திருநீர் பூசக்கூடாது. ஆனால் நாவுக்கரசு பெருமானுக்கு மட்டும் அம்மா திலகவதி அம்மா பூசுகிறாங்க.
நம்ம அவர் சமணத்திலிருந்து வந்ததுனால அந்த தொடக்கு நீங்குவதற்காக திருவாளன் திருநீறு திலகவதியார் அளிப்பு பெருவாழ்வு வந்ததான பெருந்தகையார் பணிந்தேத்தன்னு சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கே மட்டும் சொல்கிறார். மற்ற இவங்க 2 பெருமக்களுக்குமே யாரும் திருநீறு பூசலை. குழந்தையா இருக்கிற பொழுது பூசியிருப்பாங்க, பெருசானதுக்கு பிறகு அவங்களே பூசிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்வார் என்று சொல்லி இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம 16 பாடல் பார்த்துருக்குறோம். அடுத்த வாரம் மீண்டும் நம்ம சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த நம்ம சாமிக்கு வந்து திருமண நாளுங்க நம்ம எல்லாரும் வாழ்த்து இல்லாமல் அந்த முடிச்சுக்கலாம். என்றும் இன்பம் பெருகு முயல்வினால் ஒன்று காதலித்துள்ள ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்முகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ். நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி. நம்ம அப்படி எல்லாரும் மண்ணு நல்லவன் நம்புது.